தோழர் இங்க 45. எஸ், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றவங்கலாம் அவங்க கேமராவை ஆஃப் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், மைக் உட்பட. அனைவருக்கும் வணக்கம். காந்தி கல்வி நிலையத்தின் புதன் வாசகர் வட்டத்தில் இன்றைய நிகழ்வில் தோழர் காந்தி என்ற புத்தகத்தை நான் அறிமுகம் செய்யவிருக்கிறேன். இந்த நிகழ்விற்கு இத்தனை திரளாக தோழர்கள் கலந்து கொண்டிருப்பது, ஒரு வார நாளில், ஒரு வேலை நாள் வார நாளோட நடுப்பகுதியில ஒரு மாலை அமர்வுல இத்தனை திரளான தோழர்கள் பங்கேற்று இருப்பதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவாகவும் இருக்கு. இது காந்தியின் மீதான ஒரு பற்றுதலையும் நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். தோழர் காந்தி அப்படிங்கிற இந்த நூலை ஏற்கனவே தோழர் பட்டாபி அவர்கள் வேறு பதிப்புகளாகவும் கூடவே ஃப்ரீ தமிழ் புக்ஸ் மூலமாக இலவசமாகவும் கிடைச்சிட்டு இருக்கு. இதை நாங்க அச்சுப்பிரதியா கொண்டு வரணும் அப்படிங்கிறத மறுபடியும் அவர்கிட்ட போய் ஒரு வேண்டுகோள் வச்சு அது மீண்டும் எங்களுடைய நாற்கரம் பதிப்பகம் வாயிலாக அச்சுல கொண்டு வந்தோம். இந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற புத்தக திருவிழால, ஜனவரி மாதம் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் அதுல வெளியிட்டோம் அந்த நூலை. அந்த நூல் அரங்கில காட்சிப்படுத்தப்பட்ட போது அரங்குக்கு பார்வையாளர்களாக வந்த பலரும், மிக முக்கியமா பலரும் அப்படிங்கிறவங்கள 2 செக்மெண்டா அவங்களை நம்ம கோடிட்டு காட்டலாம். மார்க்சியவாதிகள், காந்தியவாதிகள் 2 பிரிவினருமே அதை பார்த்தாங்க. பார்க்கும்போது நூலை கையில் எடுத்த உடனே அவங்க கிட்ட எழுந்த முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தோழர் காந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாட்டை அவங்க எல்லாருமே முன் வச்சதை, நான் பெரும்பாலானவர்கள் வச்சதை நான் கேட்டேன். ஏன் காந்தி நீங்க தோழர்னு மென்ஷன் பண்றீங்கிற கேள்வி அவங்க 2 தரப்புலையும் இருந்து அதை பார்க்க முடிந்தது. மிக முக்கியமா அந்த காந்தி எப்படி ஒரு சோசியலிச பாதையில மென்ஷன் பண்றதுங்கிற அந்த புரிதல் எந்த அளவுக்கு அங்க போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத தோழர் பட்டாபி அவர்கள் அவர் அந்த முன்னீட்டு குறிப்புல கொடுத்திருக்கிறதுல நம்ம புரிஞ்சுக்க முடியும். காந்தியை மார்க்சியர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்தி அதிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த இடத்துல அவருடைய சோசியலிச பார்வை இன்னும் சரியான இடத்துல போய் சேரல அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த கோணத்துல இந்த புத்தகம் சரியான நேரத்துல சரியான வெளியீட்டை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிறைவையும் எனக்கு கொடுத்தது. அதனாலதான் இந்த தலைப்பு குறித்தான கேள்வி யார் முன்வைத்தாலும் நீங்க இந்த புத்தகத்தை வாசிங்க, தரவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு நூல். அதனால நீங்க உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் அத்தனையும் தோழர் பட்டாபி இதுல ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் எல்லாருக்குமே அங்க விளக்கமா சொல்லியிருந்தேன். மிக முக்கியமா அந்த தோழர் அப்படிங்கிற அந்த சொல் குறித்து அந்த இடத்துல ஒரு கேள்விகள் வரும்போது எனக்கு கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்களுடைய ஒரு கவிதை அந்த இடத்துல நினைவுக்கு வந்தது. அந்த கவிதையினுடைய ஒரு சாரத்தை கொஞ்சம் அனைவருக்கும் வாசிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். எவ்வளவு நெருக்கமாய் பழகிடினும் ஆண் பெண் நட்பில் இடைவெளி ஒன்று இருக்கத்தான் செய்கிறதோ அரூபமாய். இடைவெளி குறைய தொடங்கும் வேளையில் தன்னிச்சையாய் உறவென்றை சுயகி இருக்கிறது மனம். சமகால பூ மலர நுகர்தலின் சிலிர்ப்பில் காற்றெங்கும் கலக்கக்கூடும் காதல் வாசம். சந்திப்புகளின் ஊடாக அண்ணன் என்றழைக்கும் முதற்கணம் முக்கியமானது. புரிதல்களை சேகரித்து பிரியத்தால் கட்டிய கூட்டில் ஒரு பறவை வந்தமரும் தருணமது. மாறாக தவிர்க்கவியலா நட்பு செடியின் முட்கிளை கீறலில் இருந்து தப்பிப்பதற்கான பாசாங்காகவும் இருக்கக்கூடும். மைபூசா வெண்முடி அண்ணனை சட்டென்று அப்பாவாக்கி விடுகிறது. அதீதமான புனைவு வெளியில் மாமனார் மருமகள், மாமியார் மருமகன் என கட்டமைக்கப்படுகின்றன மிகச் சொற்பமாய். இத்தனை உறவுகளுக்கு அப்பால் பெண், ஆண், திருநங்கை, திருநம்பி பேதம் ஏதுமற்று மானுடத்தை மட்டுமே முன்மொழியும் உறவென்று உச்சரிக்கப்படுகிறது உலகெங்கும் ஒற்றை சொல்லாய் தோழர் அப்படின்னு அந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. இந்த கவிதையினுடைய கடைசி வரிகள் தான் மிக முக்கியமானவை. வேதங்கள் ஏதுமற்று உலகெங்கும் மானுடத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஒற்றை சொல்லாக இந்த தோழர்கிற சொல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா காந்தியை காட்டிலும் இந்த சொல் வேற யாருக்கு பொருத்தமா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே நம்ம வைக்கலாம். பெரியார் சோவியத் பயணம் மேற்கொண்டு வந்த பிறகு இங்க தன்னுடைய திராவிட இயக்கத்தை சார்ந்த அனைவரையும் தோழர் அப்படிங்கிறத சொல்லை கொண்டு விழிக்கும்படி அது சொன்னார். இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட சில நேரம் நான் கேட்கறது உண்டு. அந்த சொல்லுல தோழர் தோழியர் அப்படின்னு அவங்க சொல்லும் போது கூட நான் சொல்லுவேன், இந்த தோழர்ங்கிற சொல்லே எந்த விதமான பாகுபாடு மற்றது, பேதமற்றது, பாலின பாகுபாடு அந்த இடத்துல கிடையாது. அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு சொல்லாக தான் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால தோழர்னே ஆண் பெண் பேதமற்று விழிக்கலாமே அப்படின்னு நான் குறிப்பிடுறது வழக்கம்.
இந்த அடிப்படையில இந்த தோழர் காந்தி அப்படிங்கிறது வெறுமனே காந்தியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சோசலிச சித்தாந்தத்தை மட்டுமே முன்மொழியாம அவருடைய மானுட சிந்தனைகள், மனிதநேய மாண்புகள் அத்தனையும் முன்வைக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த தோழர் காந்திங்கிற சொல் இருக்கிறது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தோழர் பட்டாபி அவர்கள் குறித்து நான் சில விஷயங்கள் இங்க சொல்லணும். முதல் முறை அவர் சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு நாங்க போயிருந்தப்போ வந்து அவர்கிட்ட உரையாடிட்டு இருக்கும்போது, உங்களுடைய படைப்புகளை நாங்க ஏற்கனவே வந்து நான் ஃப்ரீ தமிழ் புக்ஸ்ல இருந்து சில புத்தகங்கள் எல்லாம் தேர்வு பண்ணி அதெல்லாம் வெளியிடணுங்கிற விருப்பத்தை அவர்கிட்ட தெரிவித்த போது, அவர்கிட்ட அந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் சந்திப்பிலான உரையாடல். அவ்வளவு தரவுகள், அவ்வளவு தகவல்கள், பேச 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 அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து தகவல்களா எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தது. இதற்கு முன்பாக ஒரு முறை நான் கோவையில தோழர் ஞானபாரதி அவர்களை சந்திக்க சென்றிருந்த போது, அவர் ஒரு தீவிரமான மார்க்சியவாதி. அவரை சந்திக்க சென்றிருந்த போது அவர் சொன்ன தகவல்களும் அப்படித்தான். அந்த சோவியத் ரஷ்யாவினுடைய வரலாறை அவ்வளவு டீட்டெயிலிங்கா எனக்கு கொடுத்துட்டே இருந்தார். பேச 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 ஏராளமான தகவல்கள் கொட்டிக்கிட்டே இருந்தது. அதை போல பட்டாபி தோழரிடம் பேசும்போதும் அவ்வளவு தகவல்கள் தொடர்ச்சியா நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் அவர் பேசினார்னா நமக்கு வந்து 1000 தகவல்களோட நம்ம அவர் இடத்துல இருந்து நகர முடியும். அந்த இடத்துல இருந்து இந்த நூல்களை எல்லாம் எனக்கு கொடுத்து, நீங்க விரும்புகிற நூல்களை உங்களுடைய விருப்பப்படி நீங்க பதிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அது ஒரு எங்களுடைய நாற்கரம் பதிப்பதற்கு கிடைத்த பெரும் பேரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன இன்னொன்னு, பொருளாதார ரீதியா நீங்க உங்களுடைய இதையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். எங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இதை போன்ற கருத்துகள் இதற்கு முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க முன்னோடிகள் என்ற அவருடைய புத்தகத்தை நாங்க ஆகஸ்ட் மாதத்துல வெளியிட்டிருந்தோம். அதே போல இந்த மாதிரியான நூல்கள், இந்த மாதிரியான கருத்துகள் சமகாலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. காந்தியை குறித்து நான் பேசுறதுக்கு எனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு தகுதி இருக்கு அப்படிங்கறத என்னை நானே அந்த கேள்வியை நான் எழுப்பிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு திராவிட இயக்க பின்னணியில இருந்து அந்த அரசியல் செயல்பாட்டு களத்துல இருந்து வந்தவன். அங்க இருக்கிற முரண்பாடுகள், காந்தி மீதும் பாரதி மீதும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வாமைகள், இதையெல்லாம் நான் பார்த்தவன், கண்கூடாகவும் பார்த்தவன். ஆனாலும் எனக்கு காந்தியின் மீது தொடர்ந்து இருந்த ஈர்ப்பு கொஞ்சமும் குறையல. மிக முக்கியமா சொல்லணும்னா, இவங்க எல்லாம் மேற்கோள் காட்டுற அந்த இடத்துல இருந்தே திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கக்கூடிய பெரியார், காந்தியினுடைய படுகொலை நடந்து முடிந்த பிறகு அந்த கலவரின் போது உரையாற்றியதுல இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பெயர் வைக்கணும்னு தான் சொல்லியிருந்தார். அதே போலதான் பாரதியை பற்றி குறிப்பிடும் போதும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், நீங்க திராவிட கவிஞர்னு சொல்லக்கூடிய கனக சுப்புருத்தம் அவர்களே வந்து தன்னை பாரதியினுடைய தாசனாகத்தான் அடையாளப்படுத்திக்கிறாரு. அதனால பாரதியை வந்து விலக்கி வைத்து விட்டு இங்க எதையும் பேச முடியாது, விடுதலை களத்தை ஆகட்டும் வேற எந்த செய்திகளை ஆகட்டும் பேச முடியாது அப்படிங்கிறதையும் நான் வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த இடத்துல இருந்து காந்தி மீதான ஈர்ப்பு, அண்ணாவும் காந்தியை பற்றி நூலை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வந்து காந்தி மீதான ஈர்ப்பை எனக்குள்ள தேடலை உருவாக்கிட்டே இருந்தது. இதை தொடர்ந்து செய்யும் போது நான் கொஞ்ச நாள் தென்னாப்பிரிக்காவில் நானும் பணிபுரிந்திருக்கேன். ஒரு சில ஓராண்டு காலம் 1.5 ஆண்டு காலத்திற்கு கிட்டத்தட்ட நாங்க பணியாற்றி இருக்கேன். எங்களுடைய தலைமை அலுவலகமானது துபாயில இருந்தது. நாங்க சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு டிராவல் அப்பப்போ போயிட்டு அங்கதான் அதிக நாள் அங்கதான் சவுத் ஆப்பிரிக்கால தான் இருப்பேன். அவ்வப்போது திரும்ப துபாய் வந்து போற மாதிரியான ஒரு பணிச்சூழல்ல இருந்திருக்கேன். அந்த இடத்தில் இருக்கும்போது எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய நிலவக்கூடிய அந்த பாகுபாடுகள், வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கிறதும் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இருந்து போகக்கூடிய பெரும்பாலான ஆட்களை அவர்கள் சொல்றது, அவங்க அடையாளப்படுத்துறதுங்கிறது பாகிஸ்தானி, அதாவது இந்தியர்களை எல்லாரையும் உள்ளடக்கியது. நீங்க வெறும் பாகிஸ்தானியர்களை மட்டுமல்லாம இந்தியர்களையும் உள்ளடக்கி அவங்க குறிப்பிடுற ஒரு பொதுமையான சொல் வந்து பாகிஸ்தானி தான். நாங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் நீங்க ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்லும் போது, ஓ யூ ஆர் ஃப்ரம் காந்தி லேண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவங்ககிட்ட நம்மளால ரொம்ப ஈஸியா அடிக்கடி கேட்க முடியும். அப்போ இது வந்து காந்தி நாடுங்கிற அடையாளத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் அந்த அடையாளத்தை பெற்றிருக்கிறது இந்த நாடு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த இடத்துல வந்து மிக முக்கியமா எனக்கு இருந்த அந்த காலச்சூழல் 2008 வந்த அந்த ரெசிஷன் காரணமா என்னால அங்க இருந்த காந்தி இருந்த பகுதிகளை எல்லாம், என்ன ஜோகனஸ்பர்க்ல நான் வந்து கேப்டவுன்ல இருந்தேன். டர்பன் வந்து ஜோகனஸ்பர்க் ஒரு முறை தான் நான் போயிட்டு வந்திருக்கேன். அங்க அதிக நாட்கள், ஏன்னா என்னுடைய அலுவலகமானது கேப்டவுன்ல இருந்ததுனால அதிக நாள் அங்க ஜோகனஸ்பர்க் போக முடியல. அங்க காந்தி இருந்த பகுதியில, அதே போல டர்பனும் நான் ரொம்ப நாள் போயிட்டு அங்க பார்க்க முடியல காந்தி இருந்த பகுதிகள் எல்லாம். நான் ஏன்னா எதிர்பார்க்கல, ஒருவேளை இந்த ரெசிஷன் வந்து நம்ம எல்லாம் திரும்ப இந்தியாவுக்கு வந்துரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நாங்க அதெல்லாம் ஒரு முன்னேற்பாடா போய் பார்த்துட்டு வந்திருக்க முடியும். அப்ப அதற்கான சூழல் அமையில திடீர்னு அந்த ரெசிஷன் வந்த உடனே கம்பெனில வந்து லே ஆஃப் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு.
அப்படி இருந்தும் இப்ப அண்மையில டெல்லி புக் ஃபேர் பிப்ரவரி தொடக்கத்துல போனப்ப கூட ரொம்ப நேர நெருக்கடி, மிக கடுமையான நேர நெருக்கடி. அப்படி இருந்தப்ப எல்லா பணிகளையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ராஜ்காட் போகாம திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கடைசி நாள் பயணத்திற்கு முன்பாக ராஜ்காட் போயிட்டு, அன்னைக்கு டெல்லியில வந்து தேர்தல் நாள், எல்லாமே எல்லா கடை வீதிகள் அனைத்து வெறிச்சோடி கிடக்க எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்திலையும் எப்படியாவது ராஜ்காட் போயிட்டு நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காந்தியினுடைய நினைவிடத்துக்கு நான் போயிட்டு தான் வந்தேன். இதெல்லாம் வந்து காந்தி தொடர்பான என்னுடைய ஈடுபாடுகள் சொல்லலாம். கமிங் டு த பாயிண்ட், இந்த புத்தகம் குறித்து நம்ம வரும்போது ஒரு 180 பக்கங்கள் இந்த புத்தகம் வந்திருக்கு. இந்த புத்தகத்தை வந்து ஒரு 10 அத்தியாயங்களா தோழர் வந்து பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்காரு. காந்தியின் நடைமுறை, காந்தியின் சோசலிசம், அதனுடைய தோற்றுவாய், பலவகை சோசலிசம், எது பாதை, சர்வோதயா, காந்தியும் அரசும், காந்தியும் தொழிலாளர்களும், காந்தி லெனின், காந்தி மாவோ, சோசலிச உரையாடல், இப்படி ஒரு 10 தலைப்புகள்ல அவருக்கு கொடுத்திருக்காரு. இதுல வந்து காந்தி லெனின் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில காந்தி ஸ்டாலின்ங்கிற ஒரு கம்பாரிசனையும் வந்து அதுவும் அதிலேயே உள்ளடங்கி வந்துருது. இப்படியாக ஒரு 10 அத்தியாயங்களா இந்த நூல் விரியுது. மிக முக்கியமா வந்து சமீப காலங்கள்ல எனக்கு வந்து வாசிப்பை பொறுத்தவரை புனைவை காட்டிலும் இது போன்ற அல்புனைவுகள், நான் ஃபிக்ஷன் ஏரியால என்னால ரொம்ப வாசிக்க முடியுது. கூடவே எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஈடுபாடு, அந்த சமூக சிந்தனை, இந்த காரணங்களால இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப அண்மை காலத்துல நான் வாசித்த புத்தகங்கள்ல எனக்கு ரொம்பவும் ஒரு ஈர்ப்புடைய நூலாக அமைஞ்சிருந்தது. அதனாலதான் வந்து இந்த தோழர் சரவணன் அவர்கள் நீங்க பேசக்கூடிய புத்தகம் சொன்ன உடனே நான் தோழர் காந்தி தான் அப்படின்றத நான் உடனடியா சொன்னேன். இந்த புத்தகத்தினுடைய தொடக்க வரிகள் காந்தியினுடைய வரிகள்ல இருந்து தொடங்குது. சோசியலிசம் பேசக்கூடிய எவரும் அதற்கான கூறுகளை நடைமுறையில் தன்னிடமிருந்தே தொடங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த காந்தியினுடைய சொற்களில் இருந்து இந்த நூல் தொடங்குது. சோசியலிசம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பேசிட முடியும். எல்லாருக்கும் வந்து சமமானது, சம வாய்ப்புகள், பொருளாதார சமநிலை, இதெல்லாம் நம்ம பேசிடலாம். அது எங்கிருந்து தொடங்குறது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் காந்தியினுடைய இந்த வரிகள் விடை தருது. அதை நம்மிடமிருந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கிட்ட இருந்து அதை தொடங்கணும் அப்படிங்கிறத காந்தி வந்து ரொம்ப அற்புதமா அந்த 3 வரிகள்ல அவருக்கு நமக்கு சொல்றாரு. தன்னைத்தான் நம்ம வந்து நமக்குள்ள அந்த மாற்றங்கள் வரணும். இது பின்னால வந்து நிறைய விஷயங்கள்ல அவர் பேசும்போது எல்லாமே இந்த மாற்றங்கள் குறித்து நிறைய இந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து முதல் அத்தியாயமானது பாத்தீங்கன்னா காந்தியினுடைய அந்த நடைமுறைங்கிற அத்தியாயத்துல கிட்டத்தட்ட காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை ஒட்டு மொத்தத்தையும் ஒரு சின்ன சுருக்கமாவே தோழர் நமக்கு கொடுத்திருக்காருங்கிறத சொல்லலாம். தொடக்கம் காந்தியினுடைய குடும்ப சூழல், அவர் பிறந்தப்ப இளம் வயதுல இருந்த அவருடைய குடும்ப சூழலில் தொடங்கி அவருடைய பள்ளி காலத்தை எல்லாமே தொட்டுட்டு அங்கங்க அப்படியே தொட்டு தொடர்ந்து கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுத்துட்டே வர்றாரு தோழர். அவருடைய குடும்பமானது எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பமா இருந்தது. அந்த குடும்பத்தில் நிகழ்ந்த திருமணங்கள், அவருடைய தாத்தா காலத்திலே ஆகட்டும், அவருடைய அப்பா காலத்திலே ஆகட்டும், இதெல்லாம் அந்த குடும்பத்துல நடந்த திருமணங்கள் எவ்வளவு ஆடம்பரமாக திருமணங்களா நடந்தன. அதே போல அந்த அவருடைய வீடானது எப்படி ஒரு அரண்மனை போன்ற செல்வ செழிப்போடு இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அவர் டீடைலிங்கா கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. அதே போல அவருடைய தந்தையார் அன்றைக்கு வந்து பிரதமர், இப்போ ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சி மாதிரி பிரசிடென்சி இருந்ததுல ஒரு பிரதமரா வந்து அங்க வந்து ஒரு பதவி வகிக்கிறார். அப்படி இருந்த அந்த ஒரு சூழல்ல அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சமஸ்தான மன்னர் கூட ஒரு முரண்பாடு காரணமா பதவியை வந்து வேண்டான் விட்டு விலகிறார். அந்த மனக்கசப்பின் காரணமாக அந்த மனக்கசப்பை நீக்குவதற்காக அந்த மன்னர் என்ன பண்றாருன்னா, அவரை அழைச்சிட்டு வர சொல்லி, காந்தியினுடைய தந்தையாரை அழைச்சிட்டு வர சொல்லி அனுப்பும் போது அப்ப வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பணத்தை அவர் அழைச்சிட்டு அந்த வண்டி கேரேஜ்ல கொண்டு போய் வச்சுட்டு தான் அவரை கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த 10,000 ரூபாய் பணத்தை வேண்டாம், அதை எடுத்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு அந்த சந்திப்புக்காகவே அவர் போறார். அந்த இடமெல்லாம் நீங்க வந்து 10,000 ரூபாய்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 120 ஆண்டுகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சொல்லலாம். அவ்வளவு 1.5 நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக அதனுடைய மதிப்பு, அதாவது எவ்வளவு பெருமதிப்பு வாய்ந்த சொத்து அது இல்லையா? அதை வந்து வேண்டான்னு ஒரு தர மறுதளிக்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து காந்திக்கான சோசியலிச சிந்தனைக்கான விதைகள் விழ ஆரம்பிக்குது நம்ம பார்க்கலாம். அதே போலதான் அவர் அந்த பணியை விட்டு விலகிய பிறகும் பென்ஷன், மாதம் 50 ரூபாய் பென்ஷன்ல தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாரு. அவருக்கான வீட்டு நிலமா ஏகப்பட்ட இடத்தை காட்டும் போது, பெரும்பாலான பரந்த வெளியெல்லாம் காட்டும் போது அவர் வெறும் 400 சதுர கஜம் பரப்பளவுள்ள, கிட்டத்தட்ட ஒரு மதிப்பீடு பண்ணோம்னா ஒரு 2 கிரவுண்ட் இடம் நம்ம சொல்லலாம், மோரார்லெஸ், கூடுதலாக குறைச்சலாக இருக்கலாம், ஒரு 2 கிரவுண்ட் இடத்தை மட்டும் இதுவே எனக்கு போதுமானதுன்னு சொல்லி அவர்
அதற்கு கூடுதலா அவர் எடுத்துக்கல. இன்னொன்னு, அவ்வளவு செல்வ செழிப்பு வாய்ந்த அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் அந்த செல்வத்தை எல்லாம் எதையுமே வந்து அவர் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைக்கல. சமூகத்திற்காகவே அந்த சொத்துக்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்காருங்கிறதையும், அவருக்கு அதையெல்லாம் நம்ம அந்த செய்திகளை எல்லாம் முன்னாடி நம்ம முதல் அத்தியாயத்திலே பார்க்க முடியும். அதே போல காந்தியினுடைய தாயார் தீண்டாமை குறித்து காந்திக்கு சொல்லித்தராங்க. ஒருத்தங்களை வந்து அவங்க தொட்டால் வந்து நீங்க குளிக்கணும், தொடக்கூடாது, தொட்டா வந்து குளிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி தரும்போது 12 வயதுல காந்தி எதிர்கேள்வி எழுப்புறார். இது வந்து தவறு இல்லையான்னு அவங்க தாயார்கிட்ட அந்த கேள்வி எழுப்புறார். அந்த இடத்திலேயே காந்தி வந்து இந்த சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாம சமூக நீதியாகவும் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த சிந்தனைக்கு வந்துடுறாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவு சின்ன வயசுல அவர்கிட்ட அவ்வளவு ஒரு தீர்க்கமான சிந்தனை, இந்த சமூகம் இந்த மக்கள் மீதான பார்வை இருந்திருக்குங்கிறது ஒரு ஒரு வியப்பான செய்தியாகும். ஏன்னா அன்றைய இருந்த காலச்சூழல், அன்றைக்கு இருந்த பழக்க வழக்கங்கள், அவ்வளவு ஒரு மேல்தட்டு வர்க்கத்துல பிறந்த காந்தி அவர்கிட்ட இப்படியான சிந்தனைகள் உதிக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வியப்பு தான். கூடவே வந்து அதனாலதான் அவர் பிற்காலத்துல வந்து மகாத்மாவா மாறுறாருங்கிறது நம்மளால. ஏன்னா அதை போன்ற அவர்களிடம் அப்படியான சிந்தனை இருக்கிறவங்க தான் பிற்காலத்துல இப்படியான மகாத்மாக்களாக மாற முடியும் இல்லையா? அதையும் நம்ம பார்க்கிறோம். அவருடைய லண்டன் படிப்பு காலம், இங்க இருந்து லண்டன் போறாரு, இங்கிலாந்துல போயிட்டு ஒரு பாரிஸ்டர் படிக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அது ஒரு பெரிய தொழில் புரட்சியில இங்கிலாந்து வந்து முன்னேறிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டமா இருக்கு. அந்த காலகட்டத்தில் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் கூட அவர் பங்களிப்பு செய்யறதுக்கு விரும்புறாரு, இணையறாரு. வெஜிடேரியன் இயக்கத்துல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அங்க அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல கட்டுரைகள், வெஜிடேரியன் இதழ்ல வந்து கட்டுரைகள் எல்லாம் எழுதும் போது மிக முக்கியமா வந்து இங்க இருக்கக்கூடிய வறுமை நிலை குறித்து காந்தி எழுதினாருங்கிற செய்தியை தோழர் பட்டாபி நமக்கு இங்க தராரு. அதுல சொல்லும் போது காந்தி சொல்லக்கூடிய ஒரு வரி ரொம்ப முக்கியமானது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பசியில வாடுறாங்க, மிக முக்கியமா வந்து இறைச்சி உணவு ஏழைகளுக்கு எட்டாக்கனியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு சாரார் மதம் சார்ந்த கோட்பாடுகளுக்காக ஒரு சாரார் வந்து இறைச்சி உணவை விளக்கும் போது, இன்னொரு சாரார் பொருளாதார ரீதியாக அது அவங்களுக்கு எட்டாத நிலையில இருக்கு, அதனால் அவர்களுக்கு அது கிடைக்காத சூழல் இருக்குங்கிறத அந்த இடத்துல அவர் பதிவு பண்றார். இப்படியாக வந்து இது கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் பார்த்தோம்னா ஒரு 1891, இன்றைக்கு இருந்து ஒரு 130-135 ஆண்டுகளுக்கு முன்பான காலச்சூழல் இது. அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல், இந்த இறைச்சி உணவு சம்பந்தமாக இங்க நடக்கக்கூடிய விவாதங்கள், இங்க நடக்கக்கூடிய சமூக சிக்கல்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, காந்தியினுடைய சிந்தனையானது எல்லோருக்கும் சமமான சிந்தனையாக, எல்லோரையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக எப்படி இருந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே போலவே அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்றாரு, அங்க லண்டன்ல நடந்த அந்த கப்பல் கட்டும் அந்த தளத்தில் நடந்த தொழிலாளர் போராட்டம் குறித்து அங்க அது குறித்த ஒரு பாராட்டு, அங்க கார்டினல் மார்னிங் அப்படிங்கிற ஒரு பாராட்டுறதுக்காக காந்தி போறாரு. அந்த இடம் வந்து என்னவா மாறுதுன்னா, தொழிலாளர் போராட்டத்தை குறித்த ஒரு பார்வையை காந்திக்கு தருது அப்படிங்கிற, அந்த தொழிலாளர் போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் அந்த இடத்துக்கு காந்தி நகர்த்துது அப்படிங்கிறதையும் தோழர் நமக்கு அந்த செய்தியும் தராரு. அடுத்ததா வந்து காந்தி அங்கிருந்து பாரிஸ்டர் எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு தென்னாப்பிரிக்கா போறாரு. தென்னாப்பிரிக்கா போறது ஒரு வருஷம் 2 வருஷம் போலாங்கிற ஒரு சிந்தனையில தான் அவர் போறார். மிக முக்கியமா பொருளீட்டுறதுதான் அவருக்கான நோக்கமா இருக்கு. அங்கிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போனவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அங்க இருக்காரு. 1893 தொடங்கி 1914 வரைக்குமான காலகட்டம் அவர் தென்னாப்பிரிக்காவில தான் இருக்காரு. பொருளீட்டுறதுக்காக தென்னாப்பிரிக்கா போன காந்தி பெரிய பொருளை வந்து மூட்டை கட்டி கப்பல்ல ஏத்திட்டு வந்தாரான்னு பார்த்தோம்னா, வரும்போது அவர் வெறுங்கையோடு அங்க இருந்து வரார். இதுதான் இங்க காந்தியினுடைய, அவர் அந்த தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருந்த மகாத்மாவாக அந்த மகாத்மாங்கிறது அங்கேயே வந்து அவர் அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாருங்கிறத நமக்கு அந்த ஒரு செய்தியை நமக்கு தருது. பொருளாதாரத்துக்காக தான் போறாரு. அப்படி இருக்கிறவர் ஏன் வந்து வெறுங்கையோட திரும்பணும்? அங்க அந்த 20 ஆண்டு காலத்துல முதல் சில முதல்ல கொஞ்சம் எதுக்காக, அதுவும் யாருக்காக போறார்? பெரும் பணக்காரர்களுக்காக, அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தான் காந்தி போறார். ஆனால் அங்க போயிட்டு அங்க இருந்த பாகுபாடு, மிக முக்கியமா இன ரீதியான பாகுபாடு, அடிமை முறை, இதையெல்லாம் பார்த்தவர், அவருக்குள்ள உண்டான அந்த மாற்றம் அவரை போராட்ட களத்தை நோக்கி நகர்த்துது. மிக முக்கியமா வந்து டர்பன்ல கோர்ட்ல அவரை தலப்பாகையை கழட்ட சொல்றது, அதே போல ட்ரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை வச்சிருந்தும் கூட அவரை ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டது. ஒரு நடுங்கும் குளிர்ல ஒரு
நள்ளிரவு வேலையில வந்து அவரை இறக்கி விட்டது, இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் ஒரு எளிய மக்கள், நீங்க அப்ப நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், ஒரு பாரிஸ்டர் படிச்சவருக்கு இந்த நிலைமை அப்படின்னா எளிய மக்களாக இருப்பவர்கள் எந்த நிலைமையில இருந்திருப்பாங்க. அந்த ஒரு டேட்டாவையும் தரார் தோழர் பட்டாபி அவர்கள். அந்த சூழல்ல அங்க இருந்தவங்கல ஒரு கிட்டத்தட்ட இந்தியர்கள் ஒரு 1.5 லட்சம் பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. அதுல வந்து சற்றேறக்குறைய 40,000 பேருக்கு மேல அடிமைகளாகத்தான் இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த தகவலையும் தராரு. கூடவே இன்னொரு தகவல் என்னன்னா, யாராக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், வேற எந்த தொழில் செய்வராக இருந்தாலும், பாரிஸ்டராகவே இருந்தாலும், அவர்களை பொறுத்தவரை அவர்கள் கூலிதான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் தராரு. அந்த இடத்துலதான் நமக்கு எப்படி இந்த மக்கள் சாமானியர்கள் எப்படி நடத்தப்பட்டிருப்பாங்க, காந்தி ஏன் அந்த இடத்துக்கு ஒரு போராளியா எப்படி மாறுறாரு அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுல இருந்துதான் காந்தி வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லலாம். ஒரு தொழிலுக்காக போனவர், தன்னுடைய பொருளீட்டி சம்பாதிக்கிறதுக்காக போனவர் ஒரு சமூகம் சார்ந்த போராளியா அந்த இடத்துல மாறுறாரு. மாறி அங்க வந்து மாபெரும் போராட்டங்களை எல்லாம் தொடர்ந்து அவர் முன்னெடுக்கிறாருங்கிறத பாக்குறோம். ஆனா காந்தியை பொறுத்த வரைக்கும் கடவுளை வந்து மானுட சேவை மூலம் தான் அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அந்த சிந்தனை வந்து அவருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். காந்தி வந்து ஒரு தீவிரமான ஆன்மீக சிந்தனை உள்ளவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருடைய சிந்தனை, அவருடைய சொல் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி வந்து கடவுளை அடையணும்னா எல்லாரும் வந்து இந்த சாஸ்திர நூல்கள் இருக்கிறதை போலவோ இதை போலவோ எல்லாம் அவர் வந்து நம்பல. மானிட சேவை மூலமாகத்தான் நாம வந்து கடவுளை தரிசிக்க முடியும், கடவுளை அடைகிற வழிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அடுத்ததா வந்து காந்தி கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது நூல்கள் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை தோழர் பட்டாபி நமக்கு தராரு. ராய்சந்த் பாய் அப்படிங்கிறவருடைய வாழ்ந்து காட்டும் முறை. அடுத்தது டால்ஸ்டாயோட தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ, அதாவது கடவுளின் ராஜ்யம் உனக்குள்ளே தான் இருக்கிறது அப்படிங்கிறது. ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்ட்ங்கிற அந்த புத்தகம். இந்த அன்டு திஸ் லாஸ்ட்ங்கிற புத்தகத்தை குறித்து இந்த நூல்ல தோழர் காந்தி நூல்லேயே ஒரு 2-3 இடங்கள்ல முக்கியமான தரவுகளை தோழர் பட்டாபி தரார். காந்தி வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய நூல் இது. வந்து ஒரு மந்திர கோள்ங்கிற அளவுக்கு, ஒரு மந்திர சாவி அப்படிங்கிற அளவுக்கு வந்து காந்தி அந்த நூலை கொண்டாடி இருக்கிறார், ரஸ்கினுடைய அந்த அன்டு திஸ் லாஸ்ட்ங்கிற புத்தகத்தை. அப்படியான புத்தகத்தை இருந்து அவர் சில விஷயங்களை எடுத்துக்கிறார். அதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுதுன்னே நம்ம சொல்ல முடியும். அவர் அதுல எடுத்துக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்கள். தனிநபரின் நன்மை சமூக நன்மையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாயிண்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல், தனிமரம் தோப்பாகாதுன்னு நம்ம கிட்ட ஒரு பழமொழி இருக்கு. இங்க வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கான ஒரு தேவைகள், அவங்களுக்கான நன்மைகள், இது எல்லாமே நம்ம வந்து தனக்கானது நினைக்கிறோம் இல்லையா? இந்த தனக்கானது வந்து எல்லாமே எங்க இருக்குன்னா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நன்மையில புதைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி அதுல கிடைக்குது. அடுத்ததா அவர் சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2வது அவர் எடுத்துக்கிட்டது, அது வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லலாம். அந்த உதாரணம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு வக்கீல் அவருடைய பணி, அந்த வக்கீலினுடைய பணியாக இருந்தாலும் சரி, ஒரு முடித்திருத்தவருடைய பணியாக இருந்தாலும் சரி, இந்த 2 வேலையுமே சமமான மதிப்பு கொண்டவைதான் அப்படிங்கிற ஒரு செய்திய அந்த புத்தகத்திலிருந்து காந்தி எடுத்துக்கிறார். ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்ட்ல இருந்து அவர் எடுத்துக்கிறார். உழவு தொழிலும் கைத்தொழிலும் வந்து ரொம்ப உன்னதமானவைங்கிறத அவர் எடுத்துக்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை குறிப்பிடணும். நான் பல நேரங்கள்ல தோழர் கோமரி சங்கர், தோழர் அக்கலூர் ரவி இவங்களோட எல்லாம் உரையாடும் போது இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பாகவே நான் சில உரையாடல்களின் போது நான் சொல்லியிருக்கேன், ஒரு சோசியலிச சமுதாயத்திற்கான மிக முக்கியமான அடிப்படை பொருளாதார சமத்துவம் எல்லாம் வரணும்னா எல்லாருடைய வேலையும், ஒருத்தருடைய வேலைக்கான மாற்று இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. அதாவது இன்னொருத்தர் கிடையாது அப்படிங்கிறது, ஒரு வேலையை வந்து ஒருத்தங்க செய்யறாங்க, அவங்களால செய்ய முடியுது அப்படின்னா இன்னொருத்தங்க வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அப்ப அது ஈக்குவலா வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்ப இதுல சொல்லப்பட்ட அந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு முடிதிருத்தும் வேலையை செஞ்சிட முடியுமா? முடியாது. அதே போல ஒரு முடிதிருத்துனர் அங்க போய் கோர்ட்ல வாதாட முடியாது. ஆனா 2 பேரும் அவங்களுடைய பணிகள்ல சிறப்பானவர்கள். அப்போ அவருடைய வேலையை அவர் செய்யறார், இவருடைய வேலையை இவர் செய்யறார். ஆனால் ஊதிய வேறுபாடுங்கிறது ஒரு மலைக்கு மடுவுக்குமானதா இருக்கு. ஊதிய வேறுபாடு மட்டுமல்ல, சமூக மதிப்பீடும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமூகத்துல எந்த வேலையை செய்பவர்களுக்கு எப்படியான மரியாதை கிடைக்கிறது, எப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்தும் பார்த்தோம்னா இந்த 2 வேலைகளுக்குமான பாகுபாட்டை காட்டக்கூடாதுங்கிறத
ரொம்ப தெளிவா அந்த புத்தகத்திலிருந்து காந்தி எடுத்துக்கிறார். அதைத்தான் பின்வரும் காலங்கள்ல அவர் ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, வலியுறுத்துறாரு. அது அதே போல அறிவு சார்ந்த உழைப்பு, அதாவது மூளை உழைப்பு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, கிட்ட ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய பணிகள், இது ரெண்டையும் எந்த இடத்துலயும் வந்து ஒரு பொருளாதார, அதாவது அதனுடைய ஊதிய மதிப்பீட்டிலோ அல்லது சமூக மதிப்பீட்டிலோ, அந்த வேலையின் மீதான சமூக மதிப்பீட்டிலோ இது ரெண்டுக்கும் எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாதுங்கிற இந்த 3 விஷயத்தை அவர் வந்து ரஸ்கினிடமிருந்து எடுத்துக்கிறாரு. இதைத்தான் வந்து பின்னாடி காந்தி வந்து ஃபார்மோஸ்ட், ஏன்னா இப்ப நம்ம ரஸ்கின் அதையெல்லாம் வந்து அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் கூட உலகளாவிய அளவில் இதை வந்து கொண்டு போய் சேர்த்ததும் சரி, இதை வந்து வலியுறுத்தியதும், அதே போல மக்களுக்காக இதை தொடர்ந்து எல்லா இடங்களிலும் வந்து பேசியது, பிற்காலங்கள்ல நேரு கூடயும் மற்ற அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்கும் அந்த குழுக்கள் கூட எல்லாம் பேசும்போதும் இந்த விஷயங்களை எல்லாம் வலியுறுத்துறதும் காந்தியினுடைய பணிகளா முக்கியமா இருக்கு. அந்த இடத்துலதான் காந்தி மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு வந்து இந்த சமூக மாற்றத்திற்கான மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கி அவர் தான் ஒரு மகாத்மா என்பதை நமக்கெல்லாம் உணர்த்துகிறார். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இன்னொன்னு, எல்லாத்தையும் வந்து அவர் நடைமுறையில பரிசோதிச்சு பார்க்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து பரிசோதித்து பார்க்கிறதுங்கிறது அவர்கிட்ட ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. இந்த இடங்களை எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்ததா வந்து காந்தியினுடைய அந்த பொருளாதார அந்த இடத்துக்கு மறுபடியும் ஒரு முறை வரலாம். அங்க அவ்வளவு தூரம் வந்து பொருளீட்டினார் இல்லையா, இதை வந்து 1910 கோகலேவுக்கு காந்தி ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்துல அவர் ஒரு செய்தியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது 5000 பவுண்டு தொகையை இங்க இருக்கக்கூடிய ஒப்பீனியன் மற்றும் போனிக்ஸ் இந்த ஆசிரமங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற செய்தியை வந்து அவர் கோகலேவுக்கு அந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. 5000 பவுண்டு தொகை அப்படிங்கிறத இன்றைய மதிப்பீட்டின்படி பார்த்தோம் அப்படின்னா அது எத்தனை லட்சங்களாக இருக்கும் அல்லது கோடியாக இருக்கும், நம்ம அன்றைய காலச்சூழல் 1910, இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றையினுடைய ரூபாயினுடைய மதிப்பு, அன்றைய பவுண்டினுடைய மதிப்பு, இதையெல்லாம் நம்ம ஒப்பீடு செஞ்சோம்னா தங்கத்தை வந்து நம்ம ஒரு பேஸ் ஆதாரமா எடுத்துக்கலாம். எதையும் ஒரு மதிப்பீடு பண்ணும்போது அன்றைக்கு இந்த 5000 பவுண்டுக்கு வந்து எத்தனை கிராம் அல்லது எத்தனை கிலோல தங்கம் வாங்கியிருக்க முடியும், அதனுடைய மதிப்பு இன்னைக்கு என்னவா இருக்கும் கணக்கு போட்டோம்னா காந்தி அந்த அவருடைய வருவாயிலிருந்து அவர் கொடுத்த அந்த தொகையானது எவ்வளவு பெரிய இமாலய தொகை முடியும். அதே போல காந்தி வந்து அங்கிருந்து கிளம்பி 2 முறை சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு நிரந்தரமாக வரதும், அதுக்கு முன்னாடி வரும்போதும் நண்பர்கள் கொடுக்கிற அந்த பரிசு பொருள், அந்த பரிசு பொருளை எடுத்துட்டு வரலாம் கஸ்தூரிபாய் சொல்றதும் சரி, இவர் அதை கூடவே கூடாதுன்னு மறுதளிச்சுட்டு வர்றதும் சரி, இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா. நெல்லை கண்ணன் வந்து தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு உரை பேசியிருப்பார். அந்த உரையில வந்து பெரியார், காமராஜர் மற்றும் காந்தி 3 பேரை பேசியிருப்பார். அந்த உரையில ரொம்ப அற்புதமா அந்த செய்தியெல்லாம் குறிப்பிட்டிருப்பார். அவர் வந்து மறுதளித்து அந்த அங்க கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களை மறுதளிச்சுட்டு வந்ததெல்லாம் ரொம்ப அற்புதமா அந்த உரையில நெல்லைக்கண்ணன் விவரிச்சிருப்பார். இந்த நூலிலும் அதற்கான அந்த குறிப்புங்கிறது தோழர் பட்டாபி அவர்கள் கொடுத்திருக்காரு நமக்கு. அடுத்ததா வந்து அந்த குடியேற்றங்கள் உருவாக்குறது, டர்பனர்கள் அந்த போனிக்ஸ் குடியேற்றம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு இல்லையா, அங்க எல்லாருக்கும் சமமான பங்களிப்பு தான். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான நபர்களாக இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாருக்கும் சமமான பங்களிப்பு, அங்க எல்லாரும் வேலை செய்யும், அதுதான் ரொம்ப முக்கியம். காந்தி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தது, மூளை உழைப்பு செய்பவர்களாக இருந்தாலும் உடல் உழைப்பும் அவசியம், அவர்களும் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத காந்தி தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் வலியுறுத்திட்டே இருந்தார். அதை அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் சரி, தனக்குமே சரி, தன்னுடைய மனைவியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அவர் அதை வலியுறுத்திட்டே இருந்ததை பார்க்கிறோம். அந்த மாதிரி வந்து இந்த போனிக்ஸ் ஆசிரமத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சமமான ஊதியமாக 3 பவுண்டு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இப்படியான சூழல்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதே போல அங்க வந்து ஒரு சமத்துவமான சமூகமாக அந்த இடத்தை வந்து அவர் வடிவமைக்கிறார். அங்க எல்லாருமே இருக்காங்க, குஜராத்திகள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, ஆந்திராவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. எல்லாருக்கும் சமமான உழைப்பு, சமமான ஊதியம், சமமான மதிப்பு, மரியாதை எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துலதான் இருக்காரு. அந்த இடத்துல மிக முக்கியமா இன்னொரு செய்தி சொல்லியிருக்காரு தோழர் பட்டாபி. என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நோன்பு காலம், இப்பதான் ரம்ஜான் நோன்பு காலம் முடிந்தது இல்லையா, ஒரு நோன்பு காலமாக இருந்தாலும் அங்க வந்து இஸ்லாமியர்கள் நோன்புல இருப்பாங்க, இந்துக்களும் அதே நோன்பு கடமைகளை அதே போல அவங்க எப்படி ஒருவேளை உணவை எடுத்துக்கிட்டு மற்ற பகல் ஃபுல்லா வந்து
உணவு இருந்தாம வந்து தவிர்க்கிறாங்களோ அதை போல நோன்பை இவர்களும் பின்பற்றினார்கள் அப்படிங்கிற செய்தியும், அதே போல மற்ற இஸ்லாமியர்கள் வந்து அவர்கள் வந்து இந்துக்கள் வந்து மாட்டுக்கறி மாட்டு இறைச்சி சாப்பிட்றத வந்து அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க தவிர்த்தாங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல எனக்கு அந்த துபாயில நான் வேலை பார்த்தப்ப கிடைச்ச ஒரு அனுபவம் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு முறை நாங்க துபாயில அஜ்மான்ல இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனத்தின் ஒரு கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்பப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு நண்பர், இஸ்லாமியர் அவர் வந்து எங்களோட தான் நம்ம ஒரு டீமா இருப்போம். நாங்க ஒரு 10-15 பேர் ஒரு பெரிய குழு இருக்கும். அதுல ஒவ்வொருத்தரும் டீமா வந்து சேர்ந்திருப்போம். அதுல ஒருத்தர் அவர் சேர்ந்து எல்லாரும் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சில நாட்கள்ல மட்டும் அவர் எங்களோட சாப்பிடாம தனியா போய் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. நாங்க திடீர்னு வந்து அவரை காணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்தா சாப்பிட்டு வராரு, தனியா உட்காந்து சாப்பிட்டாருங்கிறது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இது 2-3 முறை இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்தப்போ அவர்கிட்ட கேட்டோம், ஏன் வந்து ஒரு நாள் சாப்பிடுறீங்க, ஒரு நாள் சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டப்போ, இன்னைக்கு நான் வந்து பீஃப் சாப்பிட்றேங்க, அதனால அது உங்களுக்கு வந்து ஏற்புடையதா இருக்காது, அதனால நான் தனியா போய் உட்கார்ந்து சாப்பிட்றேங்கிற செய்தியை பகிர்ந்துகிட்டார். அப்ப நாங்க சொன்னோம் வந்து, இல்ல இது உங்களுடைய உணவு, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடித்தமான உணவை சாப்பிடுறோம், டேபிள் ஷேரிங்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா வந்து உங்களுடைய உணவை உட்கார்ந்து சாப்பிடலாம், நம்ம ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத சொன்னதுக்கு பிறகு, அதுக்கப்புறம் அவர் இருந்தாலும் சங்கடப்பட்டாரு. நாங்க எல்லாம் வலியுறுத்தின பிறகு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு எங்களோட எழுந்துக்கிட்டார். இந்த செய்தியை வந்து என்னால் அதோட பொருத்தி பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு சக மனிதர்களின் உணர்வுகளை மதிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து அவங்களுக்கு அது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த ஆங்கிலேயர்கள் அந்த போராட்டங்களின் போது பன்றி கொழுப்பை தோட்டாவில் தடவினார்கள், மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் தடவினார்கள் செய்தி எல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த ஒவ்வாமை வந்து இருக்கிற இடங்கள்ல அதை தவிர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்து எல்லாரும் ஒன்னா இயங்கும் போது அவங்களோட நம்ம ஒன்றிணைந்து பயணிக்கிறது, அவங்களுக்கு எது ஓப்பாக இல்லையோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு அவங்களோட இருக்கும்போது நம்ம எல்லா நேரங்களும் அதை விட்டு விலகிறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களோடு சேர்ந்து நம்ம இணக்கமாக இருக்கிற அந்த இடங்களில் ஒரு பொதுவான இடங்கள்ல ஒரு கூட்டு வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய அந்த ஆசிரம வாழ்க்கையில அவங்க அதை தவிர்த்துக்கிறாங்க, இவங்களுக்காக அதை செய்யறாங்க. அவங்க நோன்பு நோக்கும் போது இவங்க செய்யறாங்கிறது காந்தி அவங்களை எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு டியூன் பண்ணி வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை நமக்கு தருது. ஒரு சாதாரண அவ்வளவு சீக்கிரமா வந்து காலங்காலமா இதெல்லாம் வந்து பல 100 ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக இப்ப இஸ்லாமிய மதம்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-17 நூற்றாண்டுகள் காலம், அவ்வளவு ஒரு 15 நூற்றாண்டு காலமா இருக்கு. அதற்கான வந்து இந்த இந்து மத வரலாறுங்கிறது அதற்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு இடத்துல இருந்து வர்றவங்களை, இந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து வர்றவங்களை, இவங்களை எல்லாரையும் வந்து ஒன்னா வந்து ஒருங்கிணைக்கிறதுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நபரா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நபரா இருந்தால் காந்தியால் இதெல்லாம் சாதிக்க முடியுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கதான் அப்படின்னா அதற்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு வந்த பிறகு இங்க ஒருங்கிணைப்பு செய்தார் இல்லையா, இந்த இடமெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நமக்கு பிரமிப்பை தரக்கூடியது. காந்தி அங்க இருந்து வராரு, வந்த உடனே இந்தியாவுக்கு திரும்பின உடனே வந்து சட்டுன்னு எல்லாரும் வந்து அவரை காந்தியை ஏத்துக்கல. காந்தி வந்து கோகலேவே என்ன சொல்றாரு, ஒரு வருஷ காலம் வந்து அவர் இந்தியாவை எல்லாம் பார்க்கட்டும், இங்க இருக்கிற சூழல் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு நாம வந்து இணைச்சிக்கலாங்கிறாரு. ஒரு பெரிய செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்த காந்தி அதே போல லண்டன் போய் பாரிஸ்டர் படிச்சுட்டு தென்னாப்பிரிக்காவில் பெருமுதலாளிகளுக்காக எல்லாம் வந்து அவருடைய உழைப்பை வந்து அங்க அவங்களுக்காக வேலை பார்த்த அந்த காந்தி அங்கிருந்து அந்த மக்களுக்கான அந்த சமத்துவ வாழ்க்கையை வந்து உருவாக்கணுங்கிற அந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்த காந்தி இங்க வந்த பிறகும் என்ன பண்றாருன்னா, மிக எளிமையா ஒரு சாதாரண வேட்டி சட்டையை போட்டுட்டு தேர்ட் கிளாஸ்ல ட்ரெயின்ல வந்து அன்னைக்கு தேர்ட் கிளாஸ்ல வந்து இந்தியா முழுக்க சுற்றுறாரு. இந்தியா முழுக்க சுற்றி பார்த்து எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களோட மக்களா வந்து பழகி அந்த செய்திகளை எல்லாம் வந்து அவர் கேதர் பண்ணிட்டு அவங்களை எல்லாம் அப்படிதான் வந்து அவர் வந்து ஒருங்கிணைப்பை வந்து ஆரம்பிக்கிறார். இப்படியாக இந்த காந்தி வந்து அங்கிருந்து இங்க வந்த மொத்த செய்திகளையும் கிட்டத்தட்ட வந்து அவர் இங்க இந்த முதல் அத்தியாயத்துல நமக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 1919 வந்த சம்பரான் போராட்டம், 1924 வந்த அந்த சம்பரான் போராட்டம் குறித்த அந்த செய்திகள் அதையெல்லாம் வந்து கொடுக்குறாரு. 1924 அக்டோபர் 21 இந்த புத்தகத்துல வந்து புத்தகம் குறித்தான மிக முக்கியமான தேதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1924 அக்டோபர் 21 சாந்திநிகேதன் அந்த அமைப்பை சேர்ந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்டதான் வந்து காந்தி சொல்றாரு, நான் ஒரு சோசியலிஸ்ட் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்றாரு. அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
காந்தியே தன்னை ஒரு சோசியலிஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த தோழர் காந்திங்கிறது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குங்கிறது தான் அந்த மிக முக்கியமானது. காந்தி வந்து சோசியலிசம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சோசியலிச வழிமுறை மார்க்சிய வகைப்பட்ட சோசியலிச வழிமுறைங்கிறத பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புரட்சியின் மூலமாக ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசை கட்டமைப்பது, அதே போல எல்லாருக்கும் வந்து இந்த பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக பொருள் அதிகமாக வைத்திருப்பவர்களிருந்து அதை வந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான அதை வந்து வன்முறை வழிபட்டதுங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காந்தியை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து வலியுறுத்துறது வன்முறை இல்லாத வழிமுறை. அந்த வழிமுறையில் தான் சோசியலிசத்தை கட்டமைக்க முடியும், அதுதான் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அதே போல காந்தி வந்து ஒரு சனாதனவாதி அப்படின்னு நிறைய பேர் இங்க சொல்றது உண்டு. அவரையும் நான் சனாதனத்தை பின்பற்றுகிறேன் குறிப்பிட்டதாகவும் செய்திகள் இருக்கு. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தி வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீண்டாமை அனுமதித்ததன் மூலமாக இந்து மதம் பெரும் பாவத்திற்கு உள்ளாகியுள்ளதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதெல்லாம் ஒரு அந்த இடத்துல இருந்துகிட்டு, அதாவது இந்து மதத்திலேயே இருந்து கொண்டு அதனுடைய வழிமுறைகளையே பின்பற்றி கொண்டு கீதையை வந்து ரொம்ப ரொம்ப கீதையை வந்து அவர் என்னுடைய வழிகாட்டி, அதுதான் வந்து எனக்கான எல்லாமுங்கிற அளவுல வந்து அவர் பயங்கரமா போற்றி புகழ்ந்து இருக்கார் காந்தி. அவர் அதை தொடர்ந்து அதைத்தான் பின்பற்றவும் செய்தார். அப்படிப்பட்ட காந்தி இந்து மதம் குறித்தான கருத்தை முன்வைக்கும் போது தீண்டாமைக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு பாவ செயல், அதை அனுமதித்தன் மூலமாக இந்து மதம் பெரும் பாவத்திற்கு ஆளாகியுள்ளதுங்கிற செய்தியை வந்து அவர் நமக்கு தராரு. அதே போல காந்தி வந்து கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவரா எதிரானவரான்னு ஒரு தகவலை நம்ம பார்த்தோம்னா 1934 காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி உருவாகும் போது அவர் சொல்ற செய்தி, எனக்கு அவங்களுடைய முன்வைக்கிற அந்த செயல் திட்டம் அந்த வழிமுறைகள் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனாலும் அதை சொல்வதற்கான எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அந்த கருத்துரிமை சார்ந்த அவருடைய ஒரு வலியுறுத்தலா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி காந்தி வந்து முன்வைத்த சோசியலிசத்திற்காக அவர் முன்வைத்த இன்னொரு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இந்த நூலுக்கு ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடியதும் கூட. அது வந்து தர்மகர்த்தா முறைங்கிறது. இந்த தர்மகர்த்தா முறையை வந்து மார்க்சிய வழிபட்ட சோசியலிசத்துல அவங்க கிட்ட இருந்த, அதாவது பெரும் பணக்காரர்களிடமிருந்து அதை அனைத்தையும் வந்து அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுதாங்கிறது தான். ஆனா காந்தி என்ன சொல்றாரு, அந்த சொத்துக்களை அவங்ககிட்டவே இருக்கட்டும், அதை பராமரிப்பதற்கான எல்லா உரிமையும் வந்து அவங்க கிட்டயே இருக்கட்டும், அதுக்காக அவங்களுக்கு ஒரு கமிஷனும் கொடுத்துடலாம், ஆனா அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு உரிமையானவை அல்ல, அது மக்களுக்கானவை, அதை மக்களுக்கான பயன்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தர்மகர்த்தா முறையை காந்தி வலியுறுத்துறாரு. நம்ம கிராமங்கள்லயோ கோவில்கள்ல வந்து தர்மகர்த்தான்னு ஒருத்தர் இருப்பார், அது எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம். அந்த கோவிலுக்கான சொத்து அதனுடைய பொறுப்புகள் எல்லாமே அவர் கைவசம் இருக்கும், ஆனால் அதிலிருந்து எதையும் அவர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்துக்க முடியாது. அது கோயில் பயன்பாட்டுக்கு பொது பயன்பாட்டுக்கு மட்டுமே அந்த சொத்துகள் உரியதா இருக்கும். அந்த முறையை காந்தி வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாருக்கும் வலியுறுத்தி சொல்றாரு. அந்த முறையை பின்பற்றணும். இதே போல பெரும் சொத்துக்களை உருவாக்குறவங்க இந்த முதலாளிகள். ஏன் அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு பெரும் முதலாளிகளாக இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய சொத்துக்களை பூரா வந்து நாங்க பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்துறணும்னா அவ்வளவு சீக்கிரமாகவோ அல்லது உடனடியாக அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துராது. அது நம்ம காலமா வந்து இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அதனுடைய பொருளாதாரத்தினுடைய வலிமை, இதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதை அவ்வளவு சீக்கிரம் கைவிட யாருக்கும் மனம் வராது. அப்படி இருக்கிறப்ப அந்த சொத்துக்களை பாதுகாக்கிற வேலை மட்டும்தான். யூ ஆர் அ கார்டியன் ஃபார் தட் ப்ராப்பர்ட்டி. நீங்க வந்து அதை வந்து ஜஸ்ட் அதை பார்த்துக்கணும், அது மக்களுக்கான சொத்து, அதன் மூலம் மக்களுக்கு நீங்க எல்லாம் செய்யணும், அதுக்கான கூலியா ஒரு கமிஷனையும் கொடுத்துடலாங்கிறார். அப்ப அந்த வேலையை அவங்க செய்யறாங்களே, அதுக்கான ஒரு கமிஷனையும் அவங்க கொடுத்துடலாம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அதை அடுத்த தலைமுறைக்கும், நீங்க வந்து இது பரம்பரை சொத்தா மாறுமா அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கும் அப்படியே கேரி ஓவர் ஆகலாம்ங்கிறதையும் காந்தி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுலயும் வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை. இதன் மூலமா காந்தி வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சொத்துக்கள் மக்கள் பயன்பாட்டுல இருக்கும், ஆனா அவங்களுக்கான ஒரு மனநிறைவு. ஏன் அப்படின்னா விட்டு கொடுத்துங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த மனநிறைவு இருக்காது. அதுலயே காலங்காலமா ஊறி போனவங்களால வந்து அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு வெளியேற முடியாது. ஆனா இதை நீங்க தர்மகர்த்தா முறையை நீங்க வலியுறுத்தும் போது அவங்க கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், நான் ஒரு பெரிய பணக்காரங்கிற ஒரு உணர்வு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அந்த சொத்து அவங்களுதான் இருக்காது, அது மக்களுக்கான சொத்தா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தர்மகர்த்தா முறையை வந்து காந்தி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வரார். இது அவ்வளவுமே வந்து முதல் அத்தியாயத்திலேயே இருக்கக்கூடிய செய்திகள். இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் தாண்டி ஒரு 40 நிமிடங்கள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அந்த சூழல்ல பார்த்தோம்னா இந்த புத்தகத்துல எவ்வளவு செறிவான கருத்துகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். இனி அடுத்தது கொஞ்சம் வந்து விரைவா மீதி இருக்கக்கூடிய செய்திகளை, முக்கியமான செய்திகளை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மார்க்ஸும் எங்கல்ஸும் வந்து அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அதை வந்து டிக்ளேர் பண்றாங்க இல்லையா, அதை வந்து ஜென்ரலா எல்லாருமே வந்து ஒரு சயின்டிபிக்கலானதுங்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் சில சோசியலிச கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து கற்பனாவாத சோசியலிசம் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஆனா காந்தி வந்து என்ன சொல்றாரு, 1934 அப்போ வந்து அவருக்கு வயது 65, எனக்கு வந்து விஞ்ஞான சோசியலிசம்னா என்னன்னே தெரியாதுங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இவங்களுடைய, லெனின் இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் காந்தி வந்து வாசிச்சு தெரிஞ்சுக்கிற காலகட்டம்ங்கிறது 1942 இருந்து 1944 ஆகா கான் சிறைவாசத்துலதான் இதை எல்லாம் அவர் வாசிக்கிறார். ஆனால் காந்தியினுடைய சோசியலிச சிந்தனைகள் அதற்கு முன்பாகவே அவரிடமிருந்து கிடைத்து பரவிட்டு இருந்ததுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ மார்க்சிய வகைப்பட்டு இல்லாம அவர் தன்னுடைய இந்த வன்முறை வழியற்ற ஒரு சோசியலிச சித்தாந்தத்தை அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. அந்த சோசியலிச முறைகள் அதுதான் வந்து நமக்கு சமுதாயத்து மேம்பாட்டுக்கு உதவுங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. இன்னொன்னு, காந்தி வந்து தொடர்ந்து இந்த செய்திகள் எல்லாம் எங்க இருந்து எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு ஆன்மீக இடத்துல இருந்து அவர் அதை எடுத்துக்கிறார். மிக முக்கியமா பார்த்தோம்னா கீதையில இருந்து, உபநிடதங்கள்ல இருந்து, இதுல இருந்தெல்லாம் தான் அவர் வந்து எடுத்துக்கிறார். அதன் பிறகு வந்து அவர் புத்தரை வாசிச்சு புத்தர் கிட்ட இருந்தும், புத்தர் வந்து அந்த பற்றற்ற நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து சொல்றது. அதே போல இயேசுவினுடைய மலை பிரசங்கம் இதுல இருந்தெல்லாம் வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை வந்து அவங்க சொல்ற அந்த செய்திகள்ல இருந்து இந்த நிலைக்கு நகர்றாரு. அவர் வந்து இந்த பற்றற்ற தன்மை, முக்கியமா வந்து கையகப்படுத்திக்காம எதையும் தனக்கு தான் அப்படிங்கிறத அந்த ஒரு கையகப்படுத்தி வச்சுக்காத ஒரு சூழ்நிலையை அவர் வலியுறுத்துறாரு. அந்த இடத்துக்கு வந்து காந்தி வர்றதுக்கு காரணமாக ஆன்மீக வழிபாதை தான் அவர் மிக முக்கியமானதா இருக்கு. ரசலினுடைய புத்தகம் மிக முக்கியமானதா இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த இடத்துல இருந்தும் அவர் எடுத்துக்கிறாருங்கிறத நம்ம 2 இடத்துல இருந்து அவர் எடுத்துக்கிறத பாக்குறோம். மிக முக்கியமா நரசிம்ம மேத்தா அவருடைய வைஷ்ணவ ஜெயந்தோ, காந்தி பத்திய காந்தி, நீங்க தூர்தர்ஷன் காலத்துல காந்தி பிறந்த நாள் வந்து காந்தி ஜெயந்தி ஒட்டி வரக்கூடிய ஒளியும் ஒளியும்ல கண்டிப்பா அந்த வைஷ்ணவ ஜெயத்தோ, அந்த அந்த காந்தியினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் வைஷ்ணவ ஜெயத்தோ ஒழிக்கிறத நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அந்த இடத்துல பார்த்தோம்னா வைஷ்ணவ ஜெயத்தோ வந்து அவர் அது ரொம்ப டீப்பா அவர் பிடிச்சுக்கிட்டார் காந்தி. அதுல வந்து நாமக்கல் கவிஞர் கொடுத்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு இந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு வைஷ்ணவன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்பு இன்றைய கால சூழல்ல அதை வந்து வாசிச்சோம்னா நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பா இருக்கு. அந்த இடத்துல வந்து, அதாவது நீங்க நமக்கு வந்து, நான் வந்து ஒரு இறை மறுப்பாளனா இருக்கலாம், ஆனால் ஆன்மீக நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்கவங்களோட நம்ம வந்து பெரிய அளவிலான அது அவர்களுடைய நம்பிக்கைங்கிற இடத்துலதான் வந்து நம்ம இருந்து பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு வைஷ்ணவருக்கான அந்த ஒரு டெஃபினிஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டெஃபினிஷன்ங்கிறது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியங்கிறது இந்த வைஷ்ணவ ஜனத்தோ பாட்டுல சொல்லப்பட விஷயமானது எப்படி ஒரு சமத்துவத்தை போதிக்குது, எல்லாரையும் வந்து சமமாக கருத்துறதுக்கான ஒரு போதனையா இருக்கு அப்படிங்கிறத அந்த பாடலை வந்து காந்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறாரு. அதுல இருந்து அவருடைய பயணம் வந்து இன்னும் இதை நோக்கி, அதாவது சோசியலிசம் சார்ந்த பார்வையில ரொம்ப நீளமா போகுதுங்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல இந்த அடுத்த சாப்டர் வந்து பல வகை சோசியலிசம் அப்படிங்கிற அந்த சாப்டர், அதுல வந்து கற்பனாவாத சோசியலிசத்தை தொடங்கி அடுத்தது வந்து மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின், அவங்க இருந்து ஸ்டாலின், இதெல்லாம் வந்து சோவியத் ரஷ்யா சார்ந்தது. மாவோ வந்து சீனா, ஹோசிமின் வந்து வியட்நாம், இதே போல கியூபால வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியான இந்த சோசியலிச கட்டமைப்புங்கிறது வேற வேற வடிவங்கள்ல இருக்கு. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா காந்தியினுடைய சோசியலிசம் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே வன்முறை பாதையை மறுதளிக்கக்கூடிய சோசியலிசமாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்த சொத்துரிமையை வந்து தர்மகர்த்தா முறை மூலம் அதை வந்து மக்களுக்கானதா மாற்றுறது அப்படிங்கிறது இருக்கு. மிக முக்கியமா காந்தி சொல்றது மனமாற்றம் என்பது முதலாளிகளிடம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. தொழில் போராட்டம் குறித்து, தொழிலாளர்கள் போராட்டம் குறித்து அவர் பேச ஒரு செய்திகள் எல்லாம் வரும்போது தொழிலாளர் போராட்டம் எந்த அளவுக்கு நியாயமானதா இருக்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு போராட்டம் எப்ப வெற்றி பெறும் அப்படிங்கிறது, தொழிலாளர் போராட்டம்ங்கிறது அது பொதுவான அந்த பொது நன்மைக்கானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறாரு. அதே போல எந்த இடத்திலும் வந்து ஒரு போராட்டத்தை நீங்க நடத்தும் போது எதிராளி மீது துவேஷம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு போராட்டம்னாலும் ஒரு தனிநபர்கள் மீதான வெறுப்புணர்ச்சி பயங்கரமா கொப்பளிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு போராட்டம், எதிர்கருத்து எதுவாக இருந்தாலும், அரசியல் ரீதியான, சித்தாந்த ரீதியான, கொள்கை ரீதியான எந்த ஒரு எதிர்கருத்து, மாற்று கருத்து எல்லாம் அதுவும் இன்றைய சமூக ஊடக காலத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு தனிநபர்கள் மீதான
ஒரு வன்மத்தினுடைய வெளிப்பாடு அதுல இருக்கிறத நம்ம நிறைய பார்க்கிறோம். மிகச்சிலர் நம்ம வந்து ஒரு மைனாரிட்டியா இருக்கிறத நம்ம விட்டுட்டு பார்த்தோம்னா, பெரும்பான்மையானவர்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த வன்ம கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். அது எந்த இடத்திலும் வந்து அந்த துவேஷம்ங்கிறது இருக்கவே கூடாது. அதே போல ஒரு போராட்டத்தை சத்தியாகிரகம் எப்ப ஜெயிக்கும் அப்படின்னா, இறுதி வரை உறுதியா நின்று போராடுறது அப்படிங்கிறத எடுத்து அவர் காந்தி வந்து வலியுறுத்துறாரு. அப்பதான் அந்த போராட்டமானது வெற்றி பெறுங்கிறாரு. தொழிலாளர்கள் அதே போல நியாயமா நீங்க வந்து முதலாளிகளுக்கு அது உண்மையாகவே அந்த கேப்பபிலிட்டியா, நம்ம கோரிக்கை வந்து அவங்களால செயல்படுத்தக்கூடிய இதையெல்லாம் தெரிஞ்சுதான் அதுக்கு அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் போராடணும். ஏன்னா வந்து இயலாத அவங்க நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராடுறதுனால அது அந்த தொழிலையும் சிதைக்கும், அது போராட்டத்தையும் வந்து வெற்றி பெற வைக்காதுங்கிறதெல்லாம் காந்தி நமக்கு சொல்றாரு. இந்த மாதிரி இன்னொன்னு காந்தியினுடைய இந்த இந்த இடத்துலதான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒன்னையும் அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது காந்தியினுடைய வழிமுறைகள்ல இல்லைங்கிறத பார்க்கிறோம். உதாரணத்துக்கு மார்க்சிய வகைப்பட்ட சோசியலிசத்துக்கும் இதுக்குமான வேறுபாட்டா நம்ம அதை பார்த்தோம்னா, அங்க இருக்கிற அந்த அதாவது முதலாளிகளை முற்றாக வந்து காலி செஞ்சு அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து காலி செஞ்சு மக்களுக்கு வந்து கொடுக்கறதுங்கிறதா இருக்கு. அதே நேரத்துல காந்தியினுடைய இது எதையுமே வந்து அழித்து ஒழிப்பதற்கான இடமாகவே இல்லை. அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை மக்களுக்கான பயன்பாட்டுக்காக மாத்துறதுங்கிறது தான் காந்தியினுடைய சோசியலிசத்தினுடைய முக்கியத்துவமா இருக்கு. இப்படியாக பல வகைப்பட்ட இதுக்கு போகும்போது நம்ம அடுத்ததா வந்து நிக்கிறது சர்வோதயா. சர்வோதயாவுக்கு நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து காந்தி எப்படி எடுத்துக்கிறாருன்னா, ரஸ்கினுடைய கடையனுக்கும் மோட்சம் அப்படிங்கிறத எடுத்து சர்வோதயாங்கிறத குஜராத்திக்கு மொழியாக்கம் செஞ்சு எடுத்துக்கிட்டதா தோழர் பட்டாபி இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. அந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே முன்னாடியே குறிப்பிட்ட இல்லைங்களா, தனியாருடைய நன்மைங்கிறது சமூக நன்மையில இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும், அதே போல எல்லாருடைய உழைப்பு, ஒரு வக்கீலாக இருந்தாலும் முடித்திருத்துனராக இருந்தாலும் வேற எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அவர்களுடைய உழைப்பினுடைய மதிப்பீடுங்கிறது ஒண்ணுதான், அதுக்கான சமூக மதிப்பு பொருளாதார மதிப்புங்கிறது ஒன்னா இருக்கணுங்கிறதையும், அதே போல எல்லாரும் வந்து உடல் உழைப்பை செய்யணுங்கிறது இந்த செய்திகளை எல்லாம் மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. காந்தியும் அரசுங்கிற டைட்டில்ல மிக முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அரசாங்கம் குறித்து இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு அன்னைக்கு ஜனநாயக அரசுங்கிறோம் எல்லாமே இது பண்றோம். ஆனா காந்தி வந்து ஜனநாயகத்தின் மீதான ஜனநாயக அரசுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. அதிக அதிகாரம் இல்லாத அரசு, அதுதான் வந்து அந்த சிறந்த அரசாக ஜனநாயக அரசாக இருக்க முடியுங்கிறத தோராவினுடைய கூற்றில இருந்து காந்தி அதை தான் எடுத்துக்கிறாரு. அதைத்தான் வந்து காந்தி வலியுறுத்துறாரு. இன்னொன்னு திரும்பவும் வந்து சொல்லணும்னா, சோசியலிசத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு விரும்புறவங்க அதை தங்களிடமிருந்தே தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதையும், இதை வந்து அரசாங்கத்துக்கும் பொருந்தும். நீங்க வந்து ஒரு தனிநபர் சொத்துரிமை எல்லாமே அரசாங்கத்திட்ட, ஒரு தொழில்துறை எல்லாமே வந்து எல்லா தொழில்களையும் அரசாங்கம் நடத்தினால் அந்த இடத்துல அரசாங்கமும் முதலாளித்துவ மனப்பான்மைக்கான இடத்துக்கு நகர்ந்துருது. ஒரு முதலாளித்துவ இடத்துக்கு நகர்ந்துருது இல்லையா, அந்த இடம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் காந்தி சொல்றாரு. அடுத்ததா வந்து காந்தியும் தொழிலாளர்களும், அதுல ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல அந்த எப்படியான போராட்ட வழிமுறைகள் இதையெல்லாம் சொல்றாரு. மிக முக்கியமா வந்து அடுத்த 2 அத்தியாயங்கள் காந்தி லெனின் கம்பாரிசன், அடுத்தது காந்தி மாவோ கம்பாரிசன். இந்த 2 கம்பாரிசன் ரொம்ப முக்கியமானது. காந்தி லெனின்ல வந்து ஸ்டாலின் வெர்சஸ் காந்தியும் வந்து விவாதிக்கிறார் தோழர். இதுல வந்து 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், காந்தி குறித்தும் லெனின் குறித்துமான முதல் நூல் ஒரு 2 புத்தகம் வந்து 1920களில் வெளியாகுது. அதுல 1921ல கம்யூனிஸ்ட் இயக்க தலைவரான டாங்கே வந்து ஒரு புத்தகம் காந்தியும் லெனினையும் ஒப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் வந்து லெனின் பார்வைக்கு போனதாகவும் ஒரு செய்தியை சொல்றாரு தோழர் பட்டாபி அவர்கள். லெனினுடைய பார்வைக்கு போயிட்டு இந்தியர்கள் வந்து மார்க்சிய பாதைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள், லெனின் வந்து அந்த புத்தகத்தின் மீதான கருத்து சொன்னதா ஒரு செய்தியும் கொடுக்கிறாரு. அதே போல மிக முக்கியமா வந்து என்னன்னா, ஒத்துழையாமை இயக்கம், அந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் மறுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வரும்போது அந்த போல்ஸ்விக்குகளுடைய அவங்களுடைய அந்த செயல்பாட்டுக்கும் இதுக்குமான வேறுபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டுறதுக்காக அவர் சொன்னாருங்க. அதே போல அரசு குறித்தான இடத்தை சொல்லும் போது காந்தி வந்து இறுதியில ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மக்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இனிமேலும் வந்து இதை சகிச்சிக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்தா அவங்க வந்து அரசோடு ஒத்துழைக்க கூடாதுங்கிற ஒரு செய்தியை நமக்கு காந்தி கொடுத்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப இந்த நூலினுடைய இறுதி பகுதியில் அது வருது, அந்த சோசியலிச உரையாடல்ல. அது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. நம்ம தொடர்ந்து வந்து அந்த எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு அடிமை வாழ்க்கை முறைக்கு போயிடக்கூடாது.
எந்த இடத்துல வந்து எந்த புள்ளியில இனிமேலும் இதை சகித்துக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வருதோ அந்த இடத்துல வந்து அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க கூடாது, ஒத்துழைக்க மறுத்து போராட்டத்தை தொடங்க வேண்டும்ங்கிற ஒரு பாடத்தை காந்தி நமக்கு கொடுத்திருக்காரு. அதே போல காந்தி லெனின் அந்த கம்பாரிசன்ல பார்த்தோம்னா 2 பேரும் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிற ஒரு செய்தி. அதே போல 2 பேரும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ்ங்கிறத சொல்றாரு. கல்வி குறித்தான செய்தியை வந்து முன்வைக்கும் போது லெனின் அவருடைய மனைவி கூட உரையாடிட்டு இருக்கும்போது வெளிப்படுற செய்தியில அப்ப வந்து அவங்க மனைவி சொல்றாங்க, படிப்பறிவே இல்லாதவர்கள் தானே இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுல உறுதுணையா இருந்தாங்கன்னு சொல்லும் போது ரைட், அப்ப அப்படித்தான் இருந்தாங்க, ஆனா வந்து அவங்களுக்கும் கல்வி கிடைக்க செய்யணுங்கிற செய்தியை வந்து லெனின் சொல்றாரு. அதையே தான் காந்தி வந்து இங்க நை தலீம்ங்கிற ஒரு இதுல சொல்றாரு. அந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் வந்து அதாவது அறியாமையை வந்து நீக்குதல் அப்படிங்கிறது, அந்த இடத்துல கல்வி அறிவின்மை நீக்குதல் அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு வர்றாரு. அதே போல ஐசோலேஷன் அப்படிங்கிற இடத்துலயும் வந்து தனிமைப்படுத்தப்படுதல். ஏன்னா இதை போன்ற சித்தாந்தவாதிகள் வந்து ரொம்ப ஈஸியா கூட இருக்கிறவங்க எல்லாம் கைவிட்டுருவாங்க, ஒரு ஐசோலேஷனுக்கு போயிடுவாங்க இல்லையா, ஒரு தனிமைப்படுத்தப்படுவாங்க. அந்த மாதிரியான நேரங்கள்ல 2 பேரும் எப்படியான உறுதிப்பாட்டோடு நின்றார்கள் அப்படிங்கிறதையும் அந்த அத்தியாயத்துல அவங்க குறிப்பிடுறாரு. கடைசியா வந்து 2 பேருமான மரணம் குறித்தான ஒரு ஒப்பீட்டையும் முன் வச்சிருக்காரு. லெனின் மீதும் பல்வேறு கொலை முயற்சிகள் நடந்தன, காந்தி மீதும் பலமுறை கொலை முயற்சிகள் நடந்தன. லெனின் வந்து கடைசியா அந்த கப்லான்ங்கிற அந்த ஒரு பெண் வந்து லெனினை சுட்டுறாங்க. அதன் பிறகு ஆனா உடனே அவர் இறக்கலனா கூட கொஞ்ச நாள் வந்து பெரிய அளவிலான செயல்பாடு இல்லாம வந்து இறந்துடுறாரு. காந்தி வந்து அதே போல ஒரு ஒரு சனாதனவாதியாக தன்னை அறிவித்துக் கொண்ட காந்தியே வந்து அதே அந்த மத வெறியர்களால், இந்து மத வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டாருங்கிற அந்த செய்தியும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல லூயி பிஷர் வந்து காந்தி ஸ்டாலின் குறித்தான ஒப்பீடுகள் குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் வந்து தொடர் பட்டாபி குறிப்பிடுறாரு. மிக முக்கியமா அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, காந்தியினுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு திறந்த புத்தகம், ஆனால் ஸ்டாலினுடைய வாழ்க்கைங்கிறது திரைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிற அந்த செய்தியை ஒப்பீட்டுல மிக முக்கியமானதா நம்ம பார்க்க முடியுது. அதே போல காந்தி மாவோ குறித்தானது அடுத்த அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல வந்து காந்தியை விட வந்து மாவோ ரொம்ப ஜூனியர் வயசுல. அவருக்கு ஆனா 2 பேரும் அந்த பொது வாழ்க்கை சமூக வாழ்க்கைக்கு வர காலகட்டமானது ஒன்னா இருக்கு. ஆனால் காந்தி வந்து விடுதலைக்கு பிறகு, இந்திய விடுதலைக்கு பிறகு சில மாதங்களிலேயே சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஒரு 4-5 மாதங்களிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுறாரு. ஆனால் மாவோ வந்து 1976 வரைக்கும் அங்க சீனாவில இருந்து ஆட்சி பொறுப்புல இருக்காரு. இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு இந்த புத்தகத்தின் வாயிலாக அவர் அறிய தருகிறார். ஒட்டுமொத்தமா இந்த புத்தகத்தினுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஏராளமான செய்திகள், ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த புத்தகத்தை வைத்தே ஒரு நாள் கருத்தரங்கமே நடத்தலாம், அந்த அளவுக்கான செய்திகள் இதுல இருக்கு. அதனால அவ்வளவையும் வந்து பேசுவதற்கு தற்போதைய நேரம் இல்லாதங்கிறதுனால ஒரு ஒரு சாராம்சம், இதனுடைய புத்தகத்தினுடைய சாராம்சமா அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தியினுடைய இந்த எடுத்துக்கூடிய நமக்கு ஒரு டேக்அவேன்னு ஒண்ணு வேணும் இல்லையா, ஒரு படிப்பனைகளா நம்ம எடுத்துக்கலாம்னா, அனைவரும் உழைக்க வேண்டும், உடல் உழைப்பு, அதாவது மூளை உழைப்பு செய்பவர்களும் உடல் உழைப்பும் செய்ய வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து தீண்டாமை குறித்தான அந்த செய்தி, அதாவது இந்த ஒரு இடத்துல சொல்றாரு காந்தி வந்து தீண்டாமையை வந்து தொடர்ந்து கைக்கொள்ள இந்து மதம் அப்படி விரும்பினால் அந்த இந்துயிசம்ங்கிறது வந்து அழிந்து போவதே உத்தமம்ங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாரு. அப்படியான ஒரு செய்தியை காந்தி சொல்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். அதாவது ஒரு ஒரு மதத்தை மறுப்பவர்களோ இறை மறுப்பாளர்களோ இதை பேசுறதை காட்டிலும் இறை நம்பிக்கையாளராக இருந்து கொண்டு அந்த மதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவராகவும் இருந்தாலும் கூட தீண்டாமை குறித்தான இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை வந்து காந்தி சொல்ற துணிச்சல் அவருக்கு இருந்தது. அவருக்கு அந்த வலிமை, மன வலிமை இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல வன்முறை இல்லாத வழிபட்ட சோசியலிசத்தை தான் அவர் தொடர்ந்து ஆதரிக்கிறார். யார் சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து வன்முறையை வந்து கைக்கொள்றதுக்கோ அந்த வன்முறை வழிபட்ட சோசியலிசத்தை ஆதரிப்பதற்கோ காந்தி வந்து ஒருபோதும் தயாராக இல்லை அப்படிங்கிறது. அடுத்ததா இந்த தர்மகர்த்தா முறை, அதுக்கான கமிஷன், அந்த சொத்துக்களை பாதுகாத்து அதை மக்களுக்காக கொண்டு சேர்க்கிற ஒரு போஸ்ட்மேன் வேலையா அந்த முதலாளிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது, அவங்க முதலாளிகளுக்கான ஒரு மனமாற்றம் வேண்டுங்கிற அந்த செய்தி. அதே போல அரசாங்கங்கிறது எப்படி இருக்கணும், மக்களினுடைய வாழ்க்கை, அதாவது மக்கள் வந்து தாங்கள் விரும்பிய வழியில அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம தாங்கள் விரும்பிய வழியில அதை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும். அதற்கு அரசாங்கம் அனுமதிக்கணும்.
அரசாங்கம் வந்து ரொம்ப மக்களை வந்து நெருக்கடிக்கு ஆளாக்க கூடாது, அப்படிப்பட்ட அரசாங்கமா இருப்பது தான் சரியான டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், ஒரு ஜனநாயக வழிபட்ட அரசாங்கமா இருக்க முடியுங்கிறத காந்தி சொல்றாரு. அதே போல சத்தியாகிரகம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த போராட்ட வழிமுறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதுல உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, காந்தி வந்து எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து சோதனை பண்ணி பார்த்தார். ஒரு விஷயத்த சொல்லி மக்களை வந்து அதை நோக்கி இழுக்கணும்னா அதற்கு முன்பாக அதை வந்து சோதித்து பார்த்து அந்த முறை சரியானதுதான் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து எல்லாரையும் அதுக்குள்ள கொண்டு வரதுக்கான வழிமுறையை கைக்கொள்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பரீட்சார்த்த முறைகள் சோதனைகளை எல்லாம் வந்து செய்து பார்க்கிறார். காந்தியினுடைய சுயசரிதையே வந்து அவர் சத்திய சோதனைன்னு தான் வந்து தலைப்பிடுறாருங்கிறது ஒரு இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி. இப்படியாக கடைசியா வந்து ரொம்ப முக்கியமானது, யார் மீதும் அந்த துவேஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இடம், ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதை வந்து நம்ம மனதுல வைக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான கருத்து அப்படிங்கிறதையும் சொல்லி, இந்த நேரத்துல காந்தி குறித்தான இந்த உரையாடல் மிக முக்கியமா. ஏன்னா இந்த புத்தகத்தில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வரிக்கு வரி இங்க விளக்கமா பேச வேண்டிய செய்திகளாக இருக்கு. அவ்வளவு தரவுகள் இருக்கு. இன்னும் இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டன, இந்த யார் யார் வந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு ஏராளமான செய்திகள் இருக்கு. அதற்கான குறிப்புகளையும் எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் சொல்லும் போது நேரம் இன்னும் அதிகமாகுங்கிறதுனால எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்குள்ளாக முடிக்கணுங்கிற அந்த நோக்கத்துல இந்த உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய காந்தி கல்வி நிலையத்திற்கும், அதாவது காந்தியினுடைய சிந்தனைகளை சமூகத்தில் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காந்திய சிந்தனையாளர்கள் அனைவருக்கும், காந்திய கல்வி நிலையத்தின் தோழர்கள் அனைவருக்கும், தோழர் சரவணன் அவர்களுக்கும், இங்கே பங்கேற்று இந்த எளியவனின் உரையை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான்லாம் அப்புறம் பேசுறேன். பட்டாபி சார் இருக்கார், நூலாசிரியர். அவர் ஒரு 5 நிமிடங்கள் பேசலாம். இந்த உரையை குறித்தும் நூல் குறித்தும் பேசலாம். பட்டாபி சார். வணக்கம். வணக்கம். கேக்குதா? வணக்கம். எஸ் சார், ஆடிபிள் சார். கேட்கலாம் சார். தேங்க்யூ. நீங்க இந்த வாய்ப்பு வந்து நல்ல கொடுத்து ரொம்ப அற்புதமா எவ்வளவு மேக்சிமம் அதை பேக் பண்ண முடியுமோ அவ்வளவு பேக் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த நூலை. அதுக்கு நன்றி. பேசு பொருளா எடுத்துக்கிட்டதுக்கு நன்றி. ரெண்டாவது, அவர் தான் இந்த நூலை நாற்கரன் சார்பா வெளியிட்டார். நம்ம இந்த ஜனவரி புத்தக திருவிழால வந்து அதுவும் காட்சிக்கு வந்திருந்தது. ஸோ அதுக்கும் சேர்த்து நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். இந்த நூலோட மையமான அம்சத்தை வந்து அவர் மேக்சிமம் அவர் ட்ரை பண்ணி நல்ல சொல்லிட்டாரு. என்ன முக்கியமான விஷயம் சொன்னா, காந்தி வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னார். அவரை வந்து சனாதனவாதி, சீர்திருத்தவாதி, ரியாக்ஷனரி என்றெல்லாம் கடுமையா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, குறிப்பா மார்க்சியர்கள் வந்து பிரிட்டிஷ் மார்க்சியர்களும் சோவியத் மார்க்சியர்களும் இங்க உள்ள ஆரம்ப கால இளைஞர்களாக இருந்த மார்க்சியர்களும் பேசிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து அவரு வெளிப்படுத்திட்டே இருந்தார், தெளிவுபடுத்தினார். ஐ பிலீவ் இன் சோசியலிசம். சோசியலிசத்திற்கு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஐ பிலீவ் இன் கம்யூனிசம். கம்யூனிசம் மேல நம்பிக்கை உண்டு. பட் இன் மை ஓன் டேர்ம்ஸ், இன் மை ஓன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த 4 வரியில அந்த புத்தகம் போகுது. சோசியலிசத்து மேல எனக்கு நம்பிக்கை உண்டு, கம்யூனிஸ்ட் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா என் புரிதல் அடிப்படையில், என்னுடைய பார்வையில் நான் அதை செய்ய விரும்புறேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வந்து நல்லு சொல்லிட்டார். மார்க்சிய மொழியில வந்து வேன்கார்டிசம் என்பது தேவை. மக்களுக்கு முன்னாடி அறிவுஜீவிகள் இருப்பாங்க. அறிவுஜீவிகள் பல விஷயங்களை முன்னாடியே புரிஞ்சுட்டுருவாங்க. அவங்க வந்து வேன்கார்டா இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அவங்க எப்போதுமே சரியா இருப்பாங்க. வேன்கார்ட்ஸ் எப்போதுமே சரியா இருப்பாங்க, வழிகாட்டுவாங்க. அது வேன்கார்டிசம் சொல்லக்கூடிய லெனினுடைய மெத்தடா இருக்கும். காந்தி என்ன பண்றாருன்னா வந்து ரொம்ப இதுல வந்து அவர் மாறுறாரு. வேன்கார்டிசம் என்பதுக்கு பதிலாக எக்ஸாம்பிளரினஸ் கொண்டு வர்றாரு. அதாவது அதுதான் அவர் ஆரம்பிக்கிறார். என்னிடமிருந்து தொடங்கு, நம்மிடமிருந்து தொடங்கு, டர்ன் யுவர் சர்ச் லைட் இன்வர்ட்ஸ். ஒன்னு உள்ளுக்குள்ள நீ முதல்ல தேடு, ஒன்னு விஷயங்களை நீ என்ன பண்றேன்னு பாரு, நீ சோசியலிசம் பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு என்று அவர் பேச ஆரம்பிக்கிறார். சோ அவருடைய மெத்தட் என்ன, எக்ஸாம்பிளரினஸ். முன் உதாரணமாக வாழ்ந்து அதன் மூலமாக நீ மக்களுக்கு தலைவனாகிறது அல்லது மக்கள் வழிகாட்டு நடத்துறது என்ற மூலமாக நீ பயணப்படு என்று சொல்லக்கூடிய முறையில் அவருடைய மெத்தட் போகுது என்று பார்க்க முடியுது. பெரிய 10 டாபிக், அதுலயே நிறைய விட்டு போயிருக்கு. ஏற்கனவே நம்ம கணேசன் வங்கி தலைவர் வந்து வங்கி இயக்கத்தின் தலைவர் கணேசன் வந்து இதை பேசியிருக்காரு ஏற்கனவே ஒரு முறை. நான் சரவணன் கிட்ட நேற்று கேட்கும் போது நல்லு பேசுறதை பார்த்தங்க,
ஏற்கனவே ஒரு வாட்டி பேசப்படலை அப்படின்னு கேட்டலாம். ஆமா பேசினாரு, ஆனாலும் வந்து இது திரும்ப பேசப்படலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நல்ல விஷயம், அதற்கு நன்றி. 2 முறை இந்த நூல் வந்து அறிமுகமாயிருக்கு எனும் போதே அது ரொம்ப முக்கியமானது. மார்க்சியர்களுக்கும் காந்தியர்களுக்கான உரையாடல் தான் என்னுடைய நோக்கமாக 2 புத்தகத்தையும் நான் பண்ணியிருக்கேன். ஒண்ணு காந்தியை கண்டுணர்தல், இது வந்து தோழர் காந்தி. தோழர் காந்திங்கிற பேரை பத்தி சிறப்பா வந்து நல்ல சொன்னாரு, ரொம்ப நன்றி அதுக்கு. ரொம்ப தைரியமா தான் அந்த கான்செப்ட் நான் சொல்லும் போதே சொன்னேன், தோழர் காந்தின்னு பேர் வைக்கிறேன்னு. முதல் ரியாக்ஷனே கண்ணாபுரம் பேஸ்புக்ல போட்டோடனே கடுமையா கண்ணாபுரம் திட்டினாங்க. பேஸ்புக்ல வந்து கடுமையா திட்டினாங்க. நான் யாருக்கும் பதில் சொல்லல. ஆனா தோழர் காந்தி வாழ்வார்னு மட்டும் எனக்கு தெரியும். தோழமையோடு அவர் தான் இந்தியாவில் இருப்பாருன்னு தெரியும் எனக்கு. அந்த முறையில வந்து நல்லா காந்தியத்தை திரும்ப திரும்ப உள்வாங்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய தோழமை அவரு, எவ்வளவு நம்ம தோல் மேல கை போடுற ஒரு மிகப்பெரிய அருமையான தோழமை அவரு என்றதை உணர முடியும். நான் அதிக நேரம் எடுத்துக்கூடாது. அவர் கொடுத்த 5 நிமிஷத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நல்லு விட்டு சென்ற 5 நிமிஷத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. காந்தி சென்டருக்கு நன்றி, நல்லுக்கு நன்றி, தோழலுக்கு நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி சார். காந்தி தோழர் அப்படின்னு கனெக்ட் பண்ணி நீங்க பேசும்போது கொஞ்சம் உடம்பு எனக்கு சிலிர்த்துது. ஏன்னா காந்தி மேல எனக்கு இருக்கிற பக்தியா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா சொன்னீங்க. மற்றவங்க கருத்து சொல்லலாம். ஏற்கனவே பேசின கிருஷ்ணமூர்த்தி கணேசன் சார் மூலமா கணேசன் சார் பதில் சொன்னா சரியா, முதல்ல இருந்து பேசினா நல்லா இருக்கும். வணக்கம் சார். சார் பேசியிருக்காரு. வணக்கம், கேக்குங்களா? கேக்குதா? எஸ் சார். அந்த கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணி? 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்தை. இருக்கலாம் வந்த புதுசுல அந்த புத்தகம் வந்த புதுசுல பண்ணியிருக்கேன். அதுல வந்து முக்கியமா வந்து காந்தி என்ன சொல்லுவாருன்னா, அந்த பட்டாபி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை எக்ஸம்பிளரினஸ்ன்னு சொல்லுவாரு. அதாவது நீ மற்றவங்களுக்கு என்ன சொல்றியோ அதை வந்து நீ முதல்ல வந்து நடந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த சில பகுதி என்னன்னாக்க, சோசியலிச மாணவர்கள்லாம் சேர்ந்து காந்தியை வந்து போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அவர் வந்து அவர்கிட்ட முதல்ல கேட்குறா, நீ என்ன செஞ்ச? மார்னிங் வந்து காலங்காலத்தில் எழுந்திரிச்சு நீ உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேலை செஞ்சியா, படுக்கையை மடிச்சு வச்சியா முதல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்தே தெரியும் மற்றவங்களுக்கு வந்து நீ சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட நீ வந்து நடந்து காட்டணும் அப்படின்றாரு. இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு பார்த்தோம்னாக்க சொல்லிய வண்ணம் செயல்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதை வந்து மறுபடியும் அவர் வலியுறுத்துறாரு. பல இடங்கள்ல அதை வலியுறுத்துறத பார்த்துக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த இடம் அந்த நூல்ல. அது தவிர அவருடைய தத்துவார்த்த ரீதியாக வந்து நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் வந்து இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன்னா இதை விட நல்லா பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கூட ஒரு கான்பிடன்ஸோட காந்தி சொல்றதையும் பார்த்துருக்கேன். அதையும் அந்த குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நூல்ல. உண்மையிலேயே மிக நல்ல நூல். இதை வந்து காம்ரேட்ஸ் நிறைய படிக்கணும். காந்தியை சேர்ந்தவர்கள்லாம் அவங்களுக்கு வந்து சரவணர் சொன்ன மாதிரி காந்தி பக்தர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் வந்து அவரை பத்தி இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து மிகவும் முக்கியமா தேவையா இருக்காரு. நாட்டுல இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு ரொம்ப அவசியமும் இருக்கு. அந்த ஒரு நேரத்துல இந்த புத்தகத்தை மீண்டும் ஒரு முறை நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கிறது மிக மகிழ்ச்சி இருக்குது. இந்த ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய சொந்த அனுபவங்களையும் சேர்த்து சொன்னது மிகவும் சுவையாகவும் இருந்தது. பாராட்டுக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பொதுவா முற்போக்கு சிந்தனையாளர்கள் இல்ல மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபடக்கூடிய இடங்களை ஒட்டி மக்களுக்காக வேலை செய்யணும். அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இந்த நூலுடைய வெளிப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தவங்க வேற யாராவது கருத்து சொன்னா நல்லா இருக்கும். இல்ல கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். மாணவர்கள் இருக்கீங்க, கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாரா இருக்காங்க. நூலாசிரியர் இருக்காரு, பேச்சாளர் சொல்லுவார். மாணவர்கள் யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம், கை உயர்த்தலாம். வேற யாருக்கு? சந்திர சார், நீங்க ஏதாவது சொல்லணுமா? சந்திர சார் சொல்லுங்க. ரொம்ப தோழர் பட்டாபியினுடைய புத்தகம் அது வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது. அவர் தரவுகளோடு தான் பண்ணுவாரு. அதே பெரிய விஷயம். 1900 சமாச்சாரங்கள் இப்பவும் எடுபடுது, காந்தி நிக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஸ்டாலினும் மற்ற தலைவர்களும் அந்த காலத்துல அவரும் வாழ்ந்திருக்கிறார், கருத்துக்கள் ஏற்கனவே. எக்ஸாம்பிளரி தான் சரியான வார்த்தை. காந்தி எப்போதும் இருப்பார், தோழர்களோடும் இருப்பார், தோழர்களும் காந்தியோடு இருப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மோகன் சார்.
ஆமா சார், கையை உயர்த்துனீங்க. ராஜேந்திரன் சார் சொல்லுங்க. வணக்கம். இது இந்த நூல் தலைப்பு கேட்ட உடனே இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு நம்ம நல்லா கவனிக்கணும். ராமாயணம் நமக்கு ஏதாவது தெரியாத போர்ஷன் இருக்கா? ஆனா எத்தனை முறை ராமாயணம் போட்டாலும் கேட்கிறோம், எத்தனை முறை மகாபாரதம் போட்டாலும் கேட்கிறோம். அதே மாதிரிதான் காந்தியம். ஏன்னா இப்ப ரெண்டு உரையாளர்கள் இங்க இருக்காங்க. அவரு ஒரு பார்வையில பார்த்துருக்காரு, இவரு ஒரு பார்வையில பார்த்தாரு. ஆனா என்னன்னா இதுல அடிநாதம் என்னன்னா, காந்தி சொன்னது எதுவுமே பின்பற்ற முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. அதான் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்னுடைய பார்வையில கம்யூனிசம்னா இது, என்னுடைய பார்வையில சோசியலிசம்னா இதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரே டேர்முக்கு காந்தி கண்ட ராமராஜ்யம் வேற, இன்னைக்கு பேசப்படக்கூடிய ராமராஜ்யம் வேற. சொல்லு ஒண்ணுதான், ஆனா பொருள் வேற வேற. சனாதனம்னா காந்தி சொன்னது ஒண்ணுதான், ஆனா அவருடைய பார்வையில சனாதனம்னா என்னங்கிறது வேற, இன்னைக்கு என்னங்கிறது வேற. அதனால காந்தி நம்ம சரியா புரியணும் அப்படின்னா மீண்டும் 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 வாசிக்கணும். அவர் எதையுமே நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி சொல் வேறு செயல் வேற கிடையவே கிடையாது. சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தவர். அவர் சிந்தனை எப்பவுமே சமுதாயத்தை பத்தியே இருந்தது. அதுதான் காந்திக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அது அவருக்கு நடிக்க தெரியாது, காந்திக்கு நடிக்க தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட எதுவுமே மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஓப்பன் புக், அவர் ஓப்பன் புக், திறந்த ஒரு புத்தகம் தான் காந்தி. அதனால தான் எவ்வளோ பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. 100 வால்யூம் இருக்கு, எவ்வளவு மேட்டர் இருக்கு அதுல. என்னன்னு நிறைவா ஒன்று சொல்லணும்னா, ஒரு தோழரை பத்தி ஒரு தோழர் எழுதி ஒரு தோழர் லிங்கம் பேசுறாருன்னு சொல்ல வேண்டியதுதான் இந்த நூல். இது நம்ம எல்லாம் தோழர்களா இருந்து காந்தியோட இருந்து, இந்த தோழர்கள் சொல்லு ரொம்ப ஆழமான சொல்லு. சேக்கிழார் பெருமான் பயன்படுத்துறாரு, கம்பர் பயன்படுத்துறாரு. தோழமை என்று சொல்லிய சொல் ஒன்று உண்டோன்னு கம்பராமாயணத்துல வரும், சேக்கிழாரும் பயன்படுத்துறாரு. அது மாதிரி பெரிய புராணம் கம்பராமாயணம் ரெண்டுலேயும் வரக்கூடிய சொல் இந்த தோழருங்கிற சொல்லு. ரொம்ப அருமையான ஒரு உரைங்கிறது. காந்தி இன்றைய தேவைதாங்க. அந்த ஒப்புரவு அறிதல் அதிகாரம் தான் ட்ரஸ்டிஷிப், திருக்குறள் வரக்கூடிய ஒப்புரவு அறிதல் அதிகாரம். அந்த அதிகாரம் தான் மையப்பொருளா வச்சு நம்ம பொருளாதாரத்தை நம்ம பயன்படுத்துறோம்னா, அல்லது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பயன்படுத்துறாங்கன்னா நாடு நல்லா இருக்கும். எல்லாம் ஆசைதான். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க திரு லிங்கம், உங்களுடைய உரை. ரொம்ப உங்களுடைய ஆர்வம் தெரியுது, நல்லா தெரியுது. ரொம்ப ஆற்றொழுக்கா சொன்னீங்க. அது நிறைவு பகுதி ரொம்ப அப்படியே டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு சொல்லி சமப்படி சொல்லி பார்த்தீங்களா, அங்கதான் இருக்கீங்க. 45 நிமிடம் பேசிட்டு 50 நிமிடம் பேசிட்டு என்ன மெசேஜ் சொன்னாரு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதையும் அடிக்கோடிட்டு காமிச்சிங்க. அருமையான உரை, வாழ்த்துக்கள்ங்க. நிரல் பட சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரவி சார், அக்குலூர் ரவி சார் சார். வணக்கம். நான் பட்டாபி பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் பேசலாம்னு இருக்கேன். என்னுடைய புரிதல் இது ஒரு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். திருப்பி 2-3 இடங்கள்ல நல்ல வன்முறையற்ற சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தினாரு. அதுல ஒரு புரிதல் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்குறோம். அது சோசியலிசம் என்பது அடிப்படையிலேயே ஒரு வன்முறையை ஊக்குவிக்கிற, வன்முறை அடிப்படையிலான ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கொள்கை அல்ல அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு புரிதல். அதில் தவறுகள் நடந்திருக்கலாம், சில விஷயங்கள் மோசமா போயிருக்கலாம். அவரு சொன்னாப்புல, பட்டாபி சொன்னாப்புல, முன்னுதாரணமாக இருந்து செயல்படணும் கம்யூனிஸ்டுகள், சோசியலிஸ்டுகள் அப்படிங்கிற ஒரு பார்வை சரி. அதே போல சமுதாயத்திற்கான அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வன்முறை இல்லாத ஒரு அகிம்சை வழியில அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு காந்தி விரும்பினார் அப்படிங்கிறது சரி. அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு எனக்கு சின்ன புரிதல் தேவையா இருந்தது. பட்டாபிகிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா அவர் பேசி முடிச்சிட்டாரு. மற்றபடி அற்புதமா ரொம்ப அழகா பேசினார். ஒரு நல்ல வாழ்த்துக்கள் தோழர். ஏன்னா இன்னைக்கு தோழருங்கிற சொல்லி பல பேர் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல பல பேர் அருமையான சொல் சார். நன்றி தோழர். அதுவே ஒரு சித்தாந்தம் தான். ஒரு சின்ன செய்தி, சந்தியா நடராஜன் தோழர் அவரை கிட்ட நான் பேசும்போது, நான் அடிக்கடி தோழருங்கிற சொல்ல பயன்படுத்தும் போது நீங்க கம்யூனிஸ்டான்னு கேட்டாரு. நான் ஒரு ஹியூமனிஸ்டிக் என்று சொன்னேன். நான் அந்த இடத்துல எனக்கு தோழருங்கிற சொல் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான சொல், அது எல்லாருக்கும் பொதுவான சொல். இந்த சமத்துவ சொல் அப்படிங்கிறதுனால நான் எல்லாரையும் அழைப்பதற்கு, ஒரு வயது அதே போல ஒரு கல்வியிலேயோ வயது மூப்பிலேயோ எந்த இடத்திலும் பொருளாதார ரீதியாகவோ யாரையும் ரொம்ப எளிமையா தோழருங்கிற சொல்லை பயன்படுத்தி
நீங்க மூத்தவர்களையும் அழைக்கலாம், இளையவர்களையும் அழைக்கலாம், அதே போல நீங்க எந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியும் அழைக்கலாம் அப்படிங்கிற அந்த சொல் வந்து சமத்துவ சொல்லா இருக்கிறதுனால எனக்கு அது பிடித்தமான சொல். அதனால அதை அடிக்கடி பயன்படுத்துறேங்க சொன்னேன். அந்த இப்ப தோழர் வந்து அழுத்தி அக்கலூர் ரவி தோழர் அந்த தோழர்ங்கிற சொல்லை அழுத்தி சொல்லும் போது எனக்கு அது நினைவுக்கு வந்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. பட்டாபி சார், ரவி சாருக்கு கருத்துக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அது அடிப்படை. அது காந்தினாலே அடிப்படை வந்து அகிம்சை வழிதான். அதுல வந்து வன்முறையற்ற. ஆனா என்னன்னா, வினோபா போட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வன்முறை நீக்கிட்டு கம்யூனிசம் ஈக்குவல் டு காந்தியம் சொல்றது அவங்க எல்லாம் ஏத்துக்கல. ஸோ அதனால வந்து நான் அதை கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணியிருப்பேன். அதாவது வந்து ஒரு ஃபார்முலா டைப்பா ஆக்காதீங்கன்னு மஷ்ரூல்லாவும் நம்முடைய வினோபா போன்றவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. அதை காந்தியை கண்டுணர்ல ஓரளவுக்கு நான் டீல் பண்ணியிருப்பேன். வன்முறையற்ற என்ற பாதையை தவிர வேற ஒன்றும் அவருக்கு பாதையே கிடையாது. அது போல வந்து தர்மகர்த்தா கொள்கையை அவர் கவர் பண்ணிட்டார், நல்ல கவர் பண்ணிட்டாரு. அதனால வந்து அவருடைய காந்தியோட மெத்தடாலஜி என்பது வன்முறைக்கு இடம் கொடுக்காத மெத்தடாலஜி தான். ஏன்னா இல்லாட்டி போராட்டத்தை அவர் நிறுத்தியிருக்காரு, சௌரி சௌராவை நிறுத்தியிருக்காரு, எல்லா போராட்டத்தையுமே வன்முறை வந்தா நிறுத்தியிருக்காரு. அந்த வன்முறை அற்ற அல்லது அகிம்சை வழி என்பது அடிப்படை, அதுல ஃபண்டமெண்டல். அது மேலதான் அவர் எதையும் எழுப்ப விரும்புறாரு. அது மேலதான் நன்னி சை நன்னி ஸ்லோன்னு சொல்றாரு. யாரு உயர்ந்தவர்ல யாரும் தாழ்ந்தவர்லன்னு அது மேலதான் அவர் சொல்றாரு. ஸோ அந்த முறையில வந்து அது தட் இஸ் பேசிக், அவரோட பேசிஸ். அதெல்லாம் பில்லர். அந்த காதி என்பது பில்லர், அகிம்சை என்பது பில்லர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது பில்லர், அதெல்லாம் பில்லர். அது மேல சோசியலிச கட்டுமானம் என்பதுதான் சொல்லும்போது அவர் பிலீவ் இன் சோசியலிசம், பிலீவ் இன் கம்யூனிசம் இன் மை ஓன் டேர்ம்ஸ், இன் மை ஓன் மெத்தட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் வந்து அடிப்படை. அதுல வந்து ரவி சொல்றதுல அதுல ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, அவர் அடிப்படை. ஆனா அது ஃபார்முலாவா ஆக்க வினோபா போன்றவங்க விரும்பல, மஷ்ரூவாலா போன்றவங்க விரும்பல. வன்முறையை நீக்கிய வன்முறையற்ற சோசியலிசம் ஈக்குவல் டு காந்தியம், காந்தியத்துல வந்து வன்முறையை நீக்கிட்டாங்கன்னா மார்க்சியம் வந்துடும், அப்படி போன்ற அது மாதிரி ஃபார்முலாஸை வந்து அவங்க ஏத்துக்கல. அந்த ஏன்னா மஷ்ரூவாலாக்கு முன்னூறு எழுதின வினோபா அது ரொம்ப சீரியஸா பேசுறாரு. அதனால அதுல நான் வந்து கேர்ஃபுல்லா அதை அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஆனா சர்வோதயா சொல்லும்போது சொல்லி போகணும். எஸ் சார், வினோபா கூட தன்னுடைய அகிம்சையை நோக்கி யாத்திரை நூல்ல ஒரு இடத்துல சொல்றாரு, அது அவரோட கணிப்பு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காந்தியம் வெர்சஸ் கம்யூனிசம் தான் இருக்க போகுது. அதாவது இந்த ரெண்டு சித்தாந்தம் தான் ஒண்ணு எதிர்த்தோ இல்ல விவாதித்தோ உரையாடியோ மாற்றங்கள் வரப்போகுது. கேபிட்டலிசம் தானாவே விழுந்துரும். நீங்க சயின்ஸ் பொலிட்டிக்ஸ் கண்டென்டிங்கிசமா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. எஸ் சார், எஸ் சார். ராஜராஜன் சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சர்வோதயத்தை பத்தி காந்தி சொல்றாரு இல்லைங்க சார், அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுதுங்க சார். விளக்கம் நீங்க கேக்குறீங்களா? ஆமாங்க சார். பட்டாபி சார் நீங்க சொல்றீங்களா இல்ல மோகன் சார் நீங்க சொல்றீங்களா? மோகன் சார். மோகன் சாருக்கு வாய்ப்பே கொடுக்கலையே நம்ம. மோகன் சார், மோகன் சார் இருக்காரு. சரி வரட்டும். பட்டாபி சார் நீங்களே சொல்லுங்க. அது வந்து நல்லு வந்து ஒரு அழகா அதுல சொல்லிட்டு வந்தாருங்க. அவர் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எப்படின்னு சொன்னா சார் உங்க வாய்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. என் வாய்ஸ் கிடைக்கலையா? என் வாய்ஸ் கிடைக்கலையா? கொஞ்சம் ஏத்தி பேசுங்க. என் வாய்ஸ் கிடைக்கலையா? கிடைக்குதா? இப்ப கேக்குது. அதாவது வந்து நல்லு வந்து தெளிவா சொல்லிட்டு வந்தாரு. அவருடைய காந்தியோட பொருளாதார கட்டுமானத்துல வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, எப்படி வந்து சமத்துவ மதிப்பு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, உழைப்புக்கு வந்து முக்கியத்துவம் சொல்லிட்டு இருந்தாரு, அறிவு உழைப்பை விட உடல் உழைப்புக்கு எவ்வளவு கௌரவம் கூடுதல, டிக்னிட்டி ஆஃப் லேபர் என்று சொல்றது பிரெட் லேபர் என்று அவர் பேசியிருப்பாரு. அதாவது வந்து யாரா இருந்தாலும் அன்னடி சாப்பாட்டுக்கு வந்து அவங்கவுங்க உழைக்காம சாப்பிடுறது திருட்டு தரும் என்றெல்லாம் கடுமையா பேசியிருப்பாரு அவர். அந்த முயற்சியில சில நிர்மாண திட்டங்கள் மூலமாக பல சாதாரண உழைக்கின்ற ஜனங்களை ஒன்று சேர்த்து அவருடைய வந்து உயர்வுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்துட்டா சர்வோதயா, அப்லிப்மெண்ட் ஆஃப் ஆல், எல்லோருடைய உயர்வு என்று சொன்னாரு. அதாவது மேக்சிமம் நம்பர், அதிகபட்ச உறுப்பினர்களுக்கு, சமுதாயத்தில் அதிகபட்ச உறுப்பினர்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் என்பதிலிருந்து மாற்றி எல்லோருக்குமான வாழ்க்கை முன்னேற்றம் என்பது உழைப்பின் வழிதான் சாத்தியம் நினைச்சார் அவர்.
உழைப்பை வந்து ஒழிப்போம்னு பேசுற மார்க்சிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. உழைப்பை ஒழிப்போம்னு பால் லஃபாக்னு ஒருத்தர் பேசினாரு. உழைப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, அதை விட்டு வெளியே வரணுங்க, எந்திரங்கள் மூலமா உழைப்பை எளிமையாக்கிடலாம். உழைப்புல இருந்து வெளியே வந்தீங்கன்னா நீங்க கவிதை எழுதலாம், நீங்க இலக்கியம் படைக்கலாம், நீங்க ஓவியம் கட்டலாம், மீன் பிடிக்கலாம் என்றெல்லாம் பேசிய ஃபார்முலாக்கள்லாம் இருக்கு. ஆனா இவர் பேசிக்கா என்ன சொன்னாருன்னா, புத்தர்த்தையும் அதே கேள்விதான் கேட்டாரு. ஆசையை ஒழிப்பெல்லாம் சொன்னீங்க, நீங்க உழைப்பாளருக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்பனா என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அது போல வந்து காந்திக்கு திரும்ப 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 உடல் உழைப்பு என்ற மையத்தை அடிப்படையா வைத்து எல்லோருடைய எளிமையான வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அடி நகர முடியுமா, எல்லோரும் சேர்ந்து ஒரு அடி நகர முடியுமா என்று பார்க்கிற கோணத்தில் தான் அவர் சர்வோதயா என்று பேச ஆரம்பித்தாரு. அதை பத்தி நிறைய விரிவான தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் விரிவா இருக்கு. இது அடிப்படை. அவர் ரஸ்கினுடைய அடிப்படை எடுத்துக்கிட்டாரு, உழைப்பினுடைய மரியாதை எடுத்துக்கிட்டாரு, அதுவும் டிக்னிட்டி ஆஃப் லேபர், உடல் உழைப்பினுடைய மரியாதை எடுத்துக்கிட்டாரு. எல்லோரும் சேர்ந்து நிர்மாண திட்டங்கள்ல ஈடுபட வைத்து அதன் மூலமாக எவரும் உயர்வில்லை எவரும் தாழ்வில்லை என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியுமா, மாடல் வில்லேஜை உருவாக்க முடியுமா, மாதிரி சமுதாயத்தை கட்ட முடியுமா, அந்தந்த ஏரியால பண்ண முடியுமா என்று பார்க்கக்கூடிய ஒரு சோதனையை தான் சர்வோதயான்னு அவங்க சொல்றாங்க. அது குறித்து அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் மற்றவங்க எல்லாம் வந்து அதை விரிவுபடுத்தினாங்க. காந்திக்கு அப்புறம் வந்து அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக அவங்க எல்லாம் விரிவுபடுத்தி பேச ஆரம்பிச்சாங்க, மார்க்சியத்தோட ஒப்பிடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ சர்வோதயாங்கிறது ஒரு விரிவான ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா நிறைய எழுதப்பட்டிருக்கு, நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனா அடிப்படை தான் என்ன மட்டும் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மோகன் சார். எனக்கு மூன்றாவது இவர் நம்ம கேட்டுக்கலாம். கேக்குது கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மூன்றாவது நம்ம பட்டாபிக்கு முன்னாடி ஒரு நல்லூர் இருக்கும் போது ஒரு ஆசை. அதுவும் பேசணுமா? ஆமா, நம்ம குரூப். வெரி குட் சார். தோழர்கள் குரூப் போய் பேசணும். எங்க சார்? சாரி, குரூப் மாற்றி இருக்குல்ல, நம்ம இவ நம்ம பேர் என்ன, நம்ம போய் கம்யூனிஸ்டுகள் மத்தியில பேசணுங்கிறீங்க. நம்ம இவ இருக்கா, அன்னைக்கு கூட இருந்தாங்க, நம்ம போயிருக்கோம். யாரு? பீட்டர் சாரா? பீட்டர் சார். அது முன்னாடி சார் வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ரொம்ப உயர்ந்து போன விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு பேசியே அம்மாட்ட பேசக்கூடிய ஒரு மனநிலை இல்ல, அது பெரிய விஷயம். சின்ன குழந்தை அது இல்ல, அவனை தொடர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த முதல் 18 வயசுல புத்தகம் இதை பத்தி ஆடியோ ரொம்ப டிஸ்டர்ப்டா வருது. ஆமா, அதுல முக்கியமா ஒரே ஒரு நான் பிரச்சனை சொல்லியிருக்கேன். அந்த 18 வயதுல முதல் எழுதின கட்டுரை வந்து இந்தியாவுடைய ஃபெஸ்டிவல் என்ன திருவிழா தான். திருவிழாக்கள் சொல்லும் போது முக்கியமா சொல்றாங்க, அதாவது இந்தியாவில் இருக்கும் மக்களுக்கு உப்பு வரி அதிகமாக விதிக்கப்பட்டுள்ளது. இப்ப 18 வயசுல எழுதுற முதல் கட்டுரையில உப்பு பத்தினா ஒரு வாக்கு விமர்சனம் காந்தி வைக்கிற சின்ன வயசு அதிசயம் மனுஷனுடைய ஒரு இலக்கமே அதிசயம் இருக்கு. இது எல்லாத்தையும் நுணுக்கமா பட்டாபி சொல்லியிருக்காரு. அப்படி முன்னாடி நம்ம தோழர்கள் முன்னாடி பார்க்கணும், வாய்ப்பு நான் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவேன், பார்க்கலாம். பீட்டர்கிட்ட ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வேற யாராவது கருத்து இல்ல கேள்வி இருந்தா கேட்கலாம், கடைசியா முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. கேள்வியோ கருத்தோ ரொம்ப சுருக்கமா இல்லன்னு எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சரவணன், தேங்க்யூ நல்லு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த புக்கை பத்தி அவர் சொல்லும் போது ஒண்ணு சொன்னார் நல்லு சார், நல்லு தோழர் சொன்னார். என்ன சொன்னார்னா, இது கருத்தரங்கத்துல பேசுற அளவுக்கான கண்டென்ட் இருக்கிற ஒரு புத்தகம், அதனாலதான் இந்த நூல் திரும்ப திரும்ப பேசப்படுது. இது ஒரு மிக முக்கியமான நூல். இது வந்து இன்னொன்னு சொன்னாரு சொல்லும்போது, காந்தி சோசியலிசத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, நான் என்னோட புரிதல் அப்படின்னு. காந்தியை இப்படித்தான் எல்லாத்தையும் சொன்னாரு, பகவத்கீதையை சொன்னாரு, சனாதனத்தை சொன்னாரு. அப்படின்னா என்ன சொன்னாரு, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்மளாதான் இருக்கணும்.
யாரோ ஒரு கூட்டம் சொல்லுது, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கிறத நம்ம வந்து எப்பவுமே நம்ம நம்பக்கூடாது. நம்ம பகுத்தறிவின் அடிப்படையில தான் புனித நூல்கள் இருந்து அரசியல் சித்தாந்தங்கள் வரைக்கும் அணுகணும். ஆனா அணுகும்போது அதுக்கான இன்னொரு தாலிஸ்மனையும் கொடுக்குறாரு காந்தி. என்ன செஞ்ச, நான் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு மீராபேன் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டதா சொல்லும்போது காந்தி சொன்னது, இருக்கிறதுலயே ரொம்ப கடைகோடி மனிதனுடைய முகத்தை நினைத்துப்பார், நீ செய்கின்ற செயலின் விளைவு அவனுக்கு நல்லது செய்யும் எனில் செய், இல்ல அது செய்யாதுன்னா செய்யாதுன்றார். இது பகவத்கீதைக்கும் பொருந்தும், சோசலிசத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். கடைகோடி மனிதனின் நலன்தான் எல்லாத்துக்குமான உரைகள். அதற்கான மெத்தட் அஹிம்சை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இந்த ரொம்ப அற்புதமான ஒரு உரை. அவர் பேசும்போது பெரும்பாலும் குறிப்புகள் இல்லாம அப்படியே பிரமாதமா பேசி முடிச்சாரு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்க வேண்டிய ஒரு நூல் அவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்கல. இப்பதான் உடல்நிலையிலிருந்து மீண்டு வந்து இன்னைக்கு அந்த நூலை பேசியிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு நேர்ல வந்து பேசியிருக்கணும், அதுவும் முடியாம போயிடுச்சு. சொல்லுங்க சார் மோகன் சார். நேர்ல வந்திருந்தா ரொம்ப எஸ் சார், எஸ் சார். அடுத்த முறை இன்னொரு புத்தகத்துல சந்திப்போம் அவரை. பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, மாணவர்களுக்கு குறிப்பாக நன்றி, பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. காந்தி கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நல்ல தோழர், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நன்றி தோழர். நன்றி, அருமையான உரை. நன்றி. Yeah.